Praise the Lord. பாஸ்டர் வால்டர் பாண்டியன் அவர்கள் மும்பாய் பட்டணத்தில் இருக்கிறார். அவர் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர், ஆனால் மகாராஷ்டிராவில் இப்பொழுது இருக்கிறார். எபிரேய மொழி ஒரு சிறப்பான மொழி. அந்த நாட்களில் இப்போ நம்ம தமிழில் பேசினா மலையாளத்துலேயும், நான் மலையாளம் படிக்கல, பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒன்ஸ் ஐ டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் மலையாளம் டு தமிழ், மலையாளம் டு இங்கிலீஷ். எப்படி தெரியும், படிக்காமலே ஓரளவு அந்த லாங்குவேஜ், அலைட் லாங்குவேஜ். அதே மாதிரி அரமேக்கும் ஹீப்ரூவும், அரமேக்கில் பேசினா ஹீப்ரூலேயும் காரங்களும் புரிய முடியும். இயேசு கிறிஸ்து பெரும்பாலும் அராமிய மொழியில் பேசினார். அப்போஸ்தலர்களும் அந்த மொழியில் தான் இது பண்ணாங்க. இந்த மொழியில் ரொம்ப ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அதுக்கு தனியாக ஒவ்வொரு புக்லேயும் உள்ள சத்தியங்களை நிறைய பேர் புக்ஸ் எழுதியிருக்காங்க. நானும் இந்த எபிரேய மொழியை படித்தேன். அப்போ தான் நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மொழிபெயர்ப்பாளர்கள் ஆவியினால் ஏவப்பட்டு மொழிபெயர்க்கவில்லை. ஆகவே நான் வேதாமத்தை மொழிபெயர்த்திருக்கிறேன் 8 வருடம். தமிழ் வேதாமத்தை சமஸ்கிருத வார்த்தையே இல்லாமல் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அது சில காரணங்களுக்காக பாலிடிக்ஸ்னால் அது வெளிவரல. என்றாலும் எபிரேய மொழியின் சிறப்பு அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனுடைய திருத்தங்கள். ஆகவே நம் மத்தியில் எல்லாரும் என்னிடத்தில் கேள்வி கேட்டார்கள், அதுன்னு ஒரு லாங்குவேஜை நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக படிச்சிட முடியுமா, பல வருஷ கணக்கு படித்தாலும் இல்லைன்னு. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் இந்த மொழியை படிப்பதற்கு. நேற்றைய தினத்தில் நான் பிரசங்கம் பண்ணி பொழுது சொன்னேன், எப்படி பிரையன் சிம்மன்ஸ் என்பவருக்கு ஆண்டவர் அவர் மேல் ஊதினார். ஊதின உடனே அவர் எபிரேயத்தில் ஸ்காலர் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் எபிரேயம் தெரியும், ஆல்ஃபபெட்ஸ்லாம், ஆனால் ஸ்காலர் ஆகி வேதத்தை எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கார். சங்கீத புத்தகத்தை அவ்வளோ போயமாக எழுதியிருக்கார் இங்கிலீஷில். ஆகவே கர்த்தர் நமக்கு இந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறார். ஐயா அவர்களிடத்தில் கேட்டேன், ஐயா உங்களுக்கு எபிரேய ஆசிரியர் யார் என்று சொல்லி. யாரிடத்திலும் நான் படிக்கவில்லை, ஆண்டவர் தான் கற்றுத்தந்தார் என்றார். அதே ஆண்டவர் நேற்றும் என்றும் மாறாதிருக்கிறதுனாலே நமக்கும் இந்த மொழியை எளிதில் கற்றுக்கொள்ள மூல மொழியில் என்னுடைய டோரில் பார்த்திங்கன்னா ஹீப்ரூவில் ஆசீர்வாதங்கள் எழுதி போட்டிருக்கேன். ஏன்னா அது ஆண்டவருடைய மொழி. ஆதாம் மிருகங்களுக்கு பெயரிட்ட பொழுது எபிரேயத்தில் பெயரிட்டான் என்று சொல்லி எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார். எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னே? அதுதான் நாங்கள் காலகாலமாக சொல்லிட்டு வரோம், அதனால் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஓகே, இட்ஸ் அ அன்யூஷுவல் லாங்குவேஜ். நம்ம தமிழை கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்பு முன் தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்லும். அதே போல் அதுக்கு இணையாக ஈடு இணையாக எபிரேயம் இருக்கிறது, அந்த காலத்து மொழி. அந்த மொழி பழமையான காலத்து மொழி என்பதற்கு ஒரு அடையாளம், அந்த காலத்தில் பிக்டோரல் லாங்குவேஜ், படம் வரைந்து தான் மக்கள் தங்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே இந்த எழுத்துக்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டு தலை மாதிரி வீடு மாதிரி இருக்கும். சைனீஸ் லாங்குவேஜில் அந்த ஆல்ஃபபெட்ஸை பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள் கதை அந்த எழுத்துக்களிலேயே வரையப்பட்டிருக்கும். அதே போல் எபிரேயத்திலும் ஐயா அவர்கள் அதை எல்லாம் விளக்குவார்கள். நம்ம அந்த லாங்குவேஜை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. அந்த லாங்குவேஜை படித்து ஒரிஜினல் பைபிளில் நம்ம வாசிக்கும்போது ஒரு தனி அபிஷேகம் வருது. நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் பைபிள் வாசிக்கிறது, தமிழில் பைபிள் வாசிக்கிறத விட ஹீப்ரூவில் வாசிக்கும்போது அதில் ஒரு அபிஷேகம், அசாதாரண அபிஷேகம் வரும். அதுக்கப்புறம் அது எப்படி புரிஞ்சுக்கிறது, நமக்கு பேசுகிறதுக்கு எபிரேயத்தை பேசி அதை விருத்தி பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் டிரான்ஸ்லிட்ரேஷன் வேதாமம் இருக்குது, அதை பற்றிலாம் ஐயா சொல்லுவாங்க. அந்த ஆங்கில வேதாமத்தையும் அதையும் வச்சிங்கன்னா ஒரு தடவை ஃபுல் பைபிளை ஹீப்ரூவில் படித்து முடிச்சிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு அந்த மொழியில் ஒரு பரிச்சயம் வந்துடும். இதில் படிக்கணுங்கிற ஆவல் ஐயாவுக்கு 2014 இப்படி ஒரு ஆவல் ஏற்பட்டு எல்லா மாநிலங்களிலும் போய் போதகர்களாவது இந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையாக
கற்றுத்தந்து வருகிறார்கள். ஆகவே மும்பையிலிருந்து டைம் எடுத்து நம் மத்தியில் வந்து இந்த நாளில் பல மணி நேரம் பேச இருக்கிற அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்போ அந்த ஹீப்ரு கிளாஸுக்குள்ளே நம்ம போகலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிளாஸ் வந்து இந்த ஹீப்ரு கிளாஸ் வந்து ரொம்ப டஃப்னு நினைக்க வேண்டாம். இட்ஸ் வெரி 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 சிம்பிள். ரொம்ப சிம்பிள் பார்த்துக்கிடுங்க. நம்ம நினைக்கிறது, அதாவது நான் சில நேரம் நினைப்பேன், சில அம்மாமார்கள்னு சொல்லுவாங்க, எனக்கு ஹிந்தி வாசிக்க தெரியாது, ஆனால் கர்த்தர் எனக்கு ஹிந்தி பழக்கி கொடுத்தார். நான் தமிழ் வாசிக்கவே எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நான் பைபிள்லாம் இப்போ நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஆச்சரியப்படுவேன், இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு பர்சனல் நடக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்யலாம், அந்த கூட அந்த மிராக்களை கர்த்தர் காமிக்கிறார். பாருங்கள், இந்த ஹீப்ரூக்குள்ள காரியங்களில் வந்து ஒரு விசேஷமான காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுறேன். அது எவ்வளவு சிம்பிள் அப்படிங்கிற காரியத்துக்காக. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் தேசத்தில், அவங்க மோவாப் தேசத்தின் எல்லையில் அவங்க வந்து பாளையம் இறங்கும் போது பாலாக் ராஜா வந்து ரொம்ப பயப்படுறான். சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, இனிமேல் நம்மளுடைய காரியம் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் அவன் பயந்து கொண்டு இருக்கும் போது அவன் நினைக்கிறான், அட்லீஸ்ட் அவங்கள சபிச்சாச்சு அப்படின்னா நம்ம அவங்களை என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். அதனால பிலியாம அவன் ஆசை வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு வெகுமதிகளை கொடுக்குறேன்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவனை கூட்டு வரான். இப்படி அவங்க பிரயாணத்தில் வந்துட்டு இருக்கும்போது கழுதை 3 தடவை உட்கார்ந்துருது. கழுதையை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறான். பாருங்க, அவன் அந்த நம்மளுடைய வெகுமதி பேருமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் என்ன செய்யறான், அவன் அடிக்கிறான் அந்த கழுதை. 3வது தடவை அந்த கழுதை அடிக்கும் போது அந்த கழுத்தினுடைய வாயை கர்த்தர் என்ன செய்யறார், திறந்தது. அது சொல்லுது, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், 3 தடவை நீ அடிச்சிட்டிய அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பார்த்துருங்க, இந்த கழுதை இது மனித பாஷையை பேசும்போது இது எங்கேயாவது இலக்கணம் படிக்கிறதுக்கு போச்சா, எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுக்க போச்சுதா? ஒரு ட்ரைனிங் எடுக்கல. கர்த்தர் அவளுடைய அந்த கழுதியினுடைய வாயை திறந்தார். அது என்ன செஞ்சுட்டு பேச ஆரம்பிச்சுட்டு. இப்போ இந்த மோபி ஜனங்கள் என்ன மொழி பேசினாங்கன்னு சொல்லி பைபிள் ரெக்கார்ட் இல்லை, பைபிள்ல வந்து எந்த ரெக்கார்டும் இல்லை. ஆனால் நீங்க அதனுடைய ஜென்ரேஷன் நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மோபி ஜனங்கள் யாருடைய வம்சம்? லோத்துனுடைய வம்சம். லோத்துனுடைய பிள்ளைகள் மூலமா பிறந்த வம்சம் தான் இது. லோத்து யாருடைய பையன்? ஆபிரமுடைய அண்ணன் பையன். ஆபிராம் என்ன மொழி பேசினா? எபிரேய மொழி. அப்போ லோத்து என்ன மொழி பேசியிருக்கணும்? எபிரேய மொழி. அப்போ மோபி ஜனங்கள் என்ன மொழி பேசியிருக்கணும்? அந்த நீங்க ஹிஸ்டரியில் செக் பண்ணீங்க அப்படின்னா மோபி ஜனங்கள் ஹீப்ரு மொழி தான் பேசியிருக்காங்க. அப்போ இந்த கழுதை என்ன மொழி பேசியிருக்கணும்? ஹீப்ரு மொழி தானே. பிலியாம சுமந்த அந்த கழுதையை ஹீப்ரு பேசும்போது இயேசு கிறிஸ்து சுமக்கிற நம்ம இந்த கழுதைகள் நம்ம பேச முடியாதா? கர்த்தர் நம்முடைய உதடை தொடுவாரானா நம்ம நிச்சயமா என்ன செய்யலாம், பேசிடலாம். பார்த்துடுங்க, பாருங்க, இந்த ஹீப்ரு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இந்த ஹீப்ரு லாங்குவேஜ் வந்து இது நம்ம முறைப்படி, அதாவது ABCD அப்படி நம்ம படிக்க போறது இல்லை. இந்த செஷன் முடியும் போது, இந்த செஷன் கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம ஹீப்ரு வாசிக்கிறதுக்கு வந்துடணும். வாசிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு என்ன செய்யணும், வரணும். கத்துட்டு நம்ம கேட்கணும், கர்த்தாவே நான் கழுதையை போல நான் இருக்கிறேன், எனக்கு நீர் என்ன செய்யணும், என்னுடைய நாவை நீர் திறந்துடணும், என்னுடைய கண்களை திறந்துடணும், என்னுடைய கரங்களுக்கு நீர் பலத்து தாருன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார், நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம இந்த கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதுல 41ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 119. போதும். அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம செபிக்கலாம். கர்த்தரிடத்தில் கேட்போம், கர்த்தாவே இன்னைக்கு நான் இந்த எபிரேய மொழியை நான் படிக்க வந்திருக்கிறேன். இந்த மொழியை நான் இந்த கிளாஸ் செஷன் முடியும் போது நான் அந்த மொழியை நான் வாசிக்கிறதுக்கு, எனக்கு எழுதுறதுக்கு நீர் எனக்கு பழக்கித்தாருன்னு சொல்லி கேட்போம். அவர் நிச்சயமா அந்த காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறது நீர் பார்க்கிறீர். கர்த்தாவே, எப்படியாவது இந்த எபிரேய மொழியை நான் வாசிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், நான் எழுதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், நான் பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய தயவு எங்களுக்கு தேவை. உம்முடைய கரம் எங்களுடைய உதடை தொடட்டும் அப்பா. எங்களுடைய உதடை நீர் திறந்து தாரும், எங்களுடைய ஞானத்தை நீர் திறந்து தாரும், எங்களுடைய புத்தி
புத்தியை நீ திறந்து தாரும். நாங்கள் நன்கு அறிந்து கர்த்தாவே வேதத்தின் ஆழமான ரகசியங்களை கண்டு கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். அவளோடு வாஞ்சியோடு வந்திருக்கிறோம் பிள்ளைகளை கர்த்தாவே யெகோவா மேசியாவின் நாமத்தினாலே நான் பிளஸ் பண்ணுகிறேன் அப்பா. ஒவ்வொருத்தருடைய நாவை நீர் திறந்து தாரும். நீரே ஆசீர்வதியும். மீட்பர் யெகோவா மேசியாவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உம்முடைய தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. இங்கு சங்கீதக்காரன் இந்த 41 வசனத்துல ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து அவர் என்ன செய்யறார் பேசுறார். அதாவது சால்வேஷனை பற்றி அவர் என்ன செய்யறாருன்னா பேசுறார். இந்த சால்வேஷன் இந்த 119 சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 8 வசனத்துக்கு கீழேயும் ஒவ்வொரு எழுத்து எழுதப்பட்டிருக்கும். 41 வசனத்துக்கு மேல என்ன எழுதப்பட்டிருக்குது? வாவ் அப்படிங்கிற எழுத்து எழுதப்பட்டிருக்கு. பார்த்துடுங்க, இந்த ஒவ்வொரு 8 வசனத்துக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்து அது எபிரேய எழுத்துக்கள். அது ஒவ்வொன்றா நீங்க 22 எழுத்துக்கள் உண்டு. இந்த 22 எழுத்துக்களும் நீங்க சங்கீதம் 119 என்ன செய்யலாம் நீங்க பார்க்கலாம். முதலாவது எழுத்து என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு மேல ஆலேஃப்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு 8 வசனத்துக்கு கீழே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பெத். அதுக்கு பிறகு 8 வசனத்துக்கு பிறகு கிம்மெல். இப்படி ஒவ்வொரு 8 வசனத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அதுல எபிரேய எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சீரியலா கொடுக்கப்பட்டிருக்கு. டோட்டல் 22 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். முதலாவது எழுத்து ஆலேஃப்ங்கிற எழுத்து. அதுல இருந்து தொடங்கி கடைசி எழுத்து தாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தாவ். இப்போ நம்ம ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு டீச்சர், நீங்கள் எனக்கு ஸ்டூடெண்ட். அப்போ நான் ரிப்பீட் பண்ண சொல்லும்போது எல்லாரும் சத்தமாக என்ன செய்யணும்? ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணும்போது தான் நம்மளுடைய வாய் என்ன செய்யும்? திறக்கும். நம்ம சொல்லலை அப்படின்னு வைங்க, கடைசியில் சொல்லணும்னு நினைச்சோம்னா அது வராது. அதனால ஆரம்பத்திலே அதை என்ன செய்வோம்? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நான் உங்களுக்கு சீரியலை நான் நடத்த போறதில்ல. இந்த மொழி நம்மளுடைய மனதில் நல்ல பதிவதற்காக ஒரு சில காரியங்களை நம்ம குரூப் பண்ணி நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் சொல்லிக் கொடுக்க போறேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம இங்கிலீஷில் இதை பென் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் இப்போ கேட்குறேன், இதை ஏன் பென்னு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு அர்த்தத்தை யாரும் சொல்ல முடியாது. பென் இஸ் பென் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதே சமயம் ஹீப்ரூவில் நீங்கள் ஒரு பொருளுக்கு ஒரு பெயரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஏன் அந்த பெயர் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த எழுத்துல நீங்கள் என்ன செய்யலாம்? அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கிலீஷில் நீங்கள் ஏ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மீனிங் கிடையாது. பிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் அதுக்கு மீனிங் கிடையாது. ஜெட்ங்கிறதுக்கு என்ன மீனிங்னா மீனிங் கிடையாது. ஆனால் ஹீப்ரூவில் 22 எழுத்து. இந்த 22 எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அங்கே ஒரு மீனிங் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மீனிங். ஒவ்வொரு எழுத்தினுடைய மகிமையை நீங்க என்ன செய்யலாம்? அதில் பார்க்கலாம். பாருங்க, வேதம் சொல்லுது இந்த 41 வசனத்துக்கு மேல ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுத்து? வாவ் அப்படிங்கிற எழுத்து. இந்த வாவ்ங்கிற எழுத்து ஹீப்ரூல 6th அல்பபெட். அது 6வது அல்பபெட். பார்த்துடுங்க, 6வது அல்பபெட். இந்த 6வது அல்பபெட் ரொம்ப முக்கியமான ஒரு அல்பபெட். இந்த அல்பபெட் அதாவது சொல்ல போனா வாவ் அப்படிங்கிற இந்த அல்பபெட் இல்லை அப்படின்னா ஹீப்ரூ அதாவது எழுத்துக்கள் ஹீப்ரூல எழுத்துக்கள் மறைஞ்சு போயிரும். பார்த்துடுங்க, ஹீப்ரூ எழுத்துக்களே என்ன செய்யாது இருக்காது. இந்த வாவ்னால தான் அந்த எல்லா ஹீப்ரூ எழுத்துக்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு? உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த வாவ் இல்லை அப்படின்னா ஹீப்ரூ எழுத்துக்களே என்ன செய்யாது? இருக்காது. ஹீப்ரூ எழுத்துக்கள் இல்லைன்னா ஹீப்ரூ ஜனங்கள் கிடையாது. பிறகு கர்த்தர் சொன்னார், நான் எபிரேயர்களின் தேவன் சொன்ன அந்த வார்த்தை என்னதாயிரும்? பொய்யாயிரும். இந்த வாவில் அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ்? இந்த வாவ் அப்படிங்கிற எழுத்தை நம்ம மனசுல நல்லா பதியணும். பாருங்க, இந்த வாவ் இதுக்கு ஒரு மீனிங் உண்டு. வாவ்னா ஆணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நேல். நேல் அப்படிங்கிற எழுத்து. இதுக்கு மீனிங் என்னது? நேல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாவ் எப்படி எழுதுறது? ஐயா சொன்னாங்க, இது ரொம்ப பழமையான ஒரு ஹீப்ரூ பழமையான ஒரு மொழி. அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா பிக்டோரிக்கல் லாங்குவேஜ். இந்த பிக்டோரிக்கல் லாங்குவேஜ் ஏன்ஷியன்ட் ஹீப்ரூ லாங்குவேஜ். பார்த்துடுங்க, இப்போ நம்ம 2 விதமா பார்க்க போறோம். ஒன்று ஏன்ஷியன்ட் ஹீப்ரூவையும் பார்ப்போம், அடுத்தது மாடர்ன் ஹீப்ரூவும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இந்த ரெண்டும் கலந்து நம்ம இந்த ஹீப்ரூ மொழியை நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். இந்த வாவ்ங்கிற எழுத்து இத ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல எழுதும்போது, அதாவது பிக்டோரிக்கல் லாங்குவேஜ் எழுதும்போது அதை ஒய் மாதிரி போடுவாங்க. ஒய் மாதிரி போட்டாச்சுன்னா என்னது? அது வாவ். ஒய் மீது போட்டா அது என்னது? வாவ். இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது என்னது? ஆணிதான்.
இப்போ ஆடு மாடெல்லாம் கட்டும்போது கீழே என்ன செய்வாங்க, கட்டை அரைவாங்க. அது எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அதாவது இப்படி ஒரு கோணத்தில் இருக்கும். இதை கீழே அரைஞ்சிச்சிடும். அப்புறம் தான் என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. கயிறு வந்து அவுந்து வராது. ஸோ இந்த ஆணி வந்து அந்த சிம்பாலிக்கல் என்ன செய்யும், இண்டிகேட் பண்ணுவோம். ஈவன் டென்ட் அடிக்கும் போது பாருங்க, நல்ல கயிறை இழுத்து வச்சு என்ன செய்வாங்க, டென்ட்டுக்கு ஆணி அடிப்பாங்க. ஆணி அடிக்கும் போது அது இந்த மாதிரி சிம்பிளில் தான் என்ன செய்யும் இருக்கும். இப்படி இந்த வாவ் அப்படிங்கிற எழுத்து இது வந்து ஏன்ஷியன் ஹீப்ரூவில் ஒய் மீதி போடுவாங்க. மாடர்ன் ஹீப்ரூவில் அதை வாக்கிங் ஸ்டிக் மீதி என்ன செய்வாங்க, போடுவாங்க. வாக்கிங் ஸ்டிக் மீதி. நம்ம படிக்கிறது வந்து பிரிண்ட் ஹீப்ரூ. நீங்கள் நம்ம பைபிள் வந்து ஹீப்ரூவில் எப்படி அச்சடிக்கப்பட்டிருக்குதோ அந்த மொழியை நீங்கள் அந்த பிரிண்ட் ஃபார்மை நீங்கள் என்ன செய்வீங்க, இப்போ படிக்க போகிறீங்க. இந்த வாவ் இது வந்து 6வது எழுத்து. இதுக்கு மீனிங் வந்து ஆணி. அதை ஏன்ஷியன் ஹீப்ரூவில் எழுதும் போது அதை எப்படி எழுதுவாங்க, ஒய் மதி போடுவாங்க. ஆனால் இப்போ மாடர்ன் ஹீப்ரூவில் அதை என்ன செய்வாங்க, அதை ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இப்போ இந்த வாவ் உங்க மனசுல பதியறதுக்காக இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட நான் என்ன செய்ய போறேன், கேட்க போறேன். இந்த சிம்பலை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இந்த சிம்பல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மான்ஸ்டர் மான்ஸ்டர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வரும்போது, இந்த எனர்ஜி ட்ரிங்க் வந்து கேன் மீதி வரும். இந்த கேன்ல நீங்க என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஃபார்மை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதை இப்போ ரொம்ப அதாவது மாடர்னா என்ன செய்யறாங்க, தொப்பிலெல்லாம் அந்த பிரிண்ட் இருக்கும். ஃப்ளோரசன் கலர்ல ரொம்ப பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைன் வந்து தொப்பிலெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. பேக்ல நம்ம ஸ்கூல் பேக்ஸு, நம்ம இந்த பேக்ஸ் எல்லாம், அப்புறம் ட்ராக் பேண்ட்டு, பைக்கில் உள்ள சீட் கவர், இதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் என்ன செய்வாங்க, போட்டு வச்சுருப்பாங்க. இந்த டிசைனை நல்லா உத்து பாருங்க. இதில் எத்தனை வாவ் இருக்கு? 3 வாவ் இருக்கு. வாவுக்குள்ள நம்பர் எத்தனை? அது 6th ஆல்பபெட். அதனுடைய நியூமரிக் வேல்யூ எத்தனை தான்? 6 தான். பிசாசு எப்படி கொண்டு வர பார்த்தீங்களா? அந்த மான்ஸ்டர் ட்ரிங்க்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தாச்சுன்னா யாருக்குமே தெரியாது. மான்ஸ்டர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓ அப்படிங்கிற போட்டிருக்கிறதுல அவன் எப்படி இந்த மாதிரி போட்டு இதுல ஒரு பிளஸ் சைன் போட்டிருப்பான். அதை நம்ம குடிக்கும் போது நம்ம சிலுவை என்ன செய்யறோம், தலைகீழ நம்ம பிடிக்கிற மாதிரி அவன் போட்டிருப்பான். பார்த்துடுங்க, நம்ம கையினாலே நம்ம வந்து கர்த்தருடைய அந்த சிலுவை சின்னத்தை என்ன செய்யணும், நம்ம தலைகீழ மாற்றணும் அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். பார்த்துடுங்க பாருங்க, இந்த வாவ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வாவுக்கு அர்த்தம் என்னது? சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. இது ஒருவேளை இதா இருக்குமா அப்படின்னு இருக்கணும், இதுதான் அப்படின்னு இருக்கணும். தப்போ ரைட்டோ, நம்ம இப்போ நம்ம பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். அப்போ பிகினர்ஸ் வந்து நம்ம தப்போ ரைட்டோ அதை நம்ம அடிச்சு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அப்புறம் மிச்ச காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், ஆசீர்வாதம் தருவார். பாருங்க, இந்த 3 எழுத்தும் இந்த 3 அதாவது 3 வாவ் சேர்ந்தது என்னது இப்போ 666 ஆணி. பிசாசு எப்படி இந்த ஆணியை வச்சு விளையாடுறானோ, அதாவது வாவ் அப்படிங்கிற எழுத்தை வச்சு விளையாடுறானோ, அதே வாவ் வச்சு தான் அவன் தலையும் என்ன செய்யணும், உடைக்கணும். பிசாசின் தலையும் என்ன செய்யணும், நம்ம உடைக்கணும். பார்த்துடுங்க, ஒரு உதாரணத்தை சொல்றேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காரியங்கள் தான். டெபராலுடைய அந்த சம்பவத்தை, அந்த தீர்க்கதரிசனுடைய சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். சிசரியாவுக்கு விரோதமாக யுத்தம் நடத்தும் போது பாராக் வந்து என்ன செய்யணும், 10,000 பேரை திரட்டி இவங்க என்ன செய்யறாங்க, யுத்தம் பண்றாங்க. சிசரியா எல்லா ஆயுதங்களையும் விட்டுட்டு ஓடுறான். ஓடும்போது தூரத்தில் ஒரு வீடை பார்த்து அந்த வீட்டுக்குள்ள போய் அவன் என்ன செய்யறான், ஒளித்துக் கொள்றான். பார்த்துடுங்க, அந்த வீடு யாருடைய வீடு? யாயேலுனுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள போன உடனே இவன் கேட்குறான், குடிக்கிறதுக்கு ஏதாவது தான் சொன்னே, நல்ல மலாய் போட்டு நல்ல மோர் கொடுக்குறான். குடிச்சிட்டு நல்ல ஒரு தூக்கம். அந்த நேரத்தில் யாயேல் என்ன செஞ்சா தெரியுமா, கையில் என்ன எடுத்தா, அதை ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க, வாவ். அவன் என்னத்தை எடுத்தா கையில, வாவை கையில எடுத்து, அதாவது ஆணியை கையில எடுத்து இன்னொரு கையில சுத்தியில வச்சு மண்டை 2ஆ பிளந்தது. அவன் அந்த பூமியோட என்ன செய்யறா, ஒட்ட வச்சிடறா. பார்த்துடுங்க, அதே மாதிரி பாருங்க, யாயேல் அதாவது ஸ்திரீனை எதை குறிக்குது, சபையை குறிக்குது. அப்போ சபை கையில வந்து இந்த வாவு இருந்துச்சு அப்படின்னா பிசாசு தலை என்ன செய்யும், உருளும். இந்த வாவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வாவுடைய காரியத்தை நம்ம இன்னும், அதாவது இந்த வாவு நம்ம மனசுல பறிகிறதுக்கு வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. நான் இடையில இப்படி ஒவ்வொரு பிட்டான என்ன செய்யறேன், போடுறேன். சரி, இப்போ நம்ம ஒரு வசனத்துக்குள்ள போலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம், அதுல
2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யார்? நான் யெகோவா அப்படின்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய பெயர் என்ன செய்யறாருன்னா இங்க டிக்ளேர் பண்றார். நான் தான் யெகோவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார்? டிக்ளேர் பண்றார். இங்கிலீஷ்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். I am the Lord அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கர்த்தர் மோசேட்ட பேசும்போது கர்த்தர் சொன்னார், என்னுடைய பெயர் என்னது? யெகோவா. நான் என்னுடைய பெயர் யெகோவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? லார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் நீங்க இங்கிலீஷ்ல அதர் ஏதாவது இருக்குதா? நம்ம கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இது இருக்குதா? யார்ட்டையாவது வாசிங்க. கேஜிவில தானே? கேஜிவி நியூ வெர்ஷன் நினைக்கிறேன். ஓல்டு வெர்ஷன் யார்ட்டையாவது இருக்கா? வாசிங்க 2ஆம் வசனம். லார்டும் கொடுத்துருக்கா, ஜெகவான் கொடுத்துருக்கா? எல்லாத்துலேயுமே லார்டு தான் கொடுத்துருக்குதா? சரி, பரவாயில்ல. ஆனால் அதனுடைய இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஜெகோவா அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கொடுக்கப்பட்டிருக்கும். யெகோவா, ஜெகோவா ப்ரொனவுன்சியேஷன் என்ன செய்யுது? இப்போ மாறுது. பிதாவினுடைய அந்த நாமத்தினுடைய பாருங்க டிரான்ஸ்லேஷன் எப்படி மாறிக்கிட்டே வருது பாருங்க. ஒவ்வொரு தடவையும் பாருங்க, தமிழில் யெகோவா, இன்னும் இங்கிலீஷில் வந்து பல டிரான்ஸ்லேஷனில் லார்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு சிலதில் ஜெகவான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெகோவா ப்ரொனன்சியேஷன் இஸ் ராங், அதை என்ன சொல்லணும்? யாவே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாவே அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாவே ப்ரொனன்சியேஷன் இஸ் ராங், அது என்ன சொல்லணும்? யாவா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி பல உச்சரிப்பு இருக்கு, நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி இன்னொரு சிலவங்க யாஹாவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை எதோ சொல்லுவாங்கன்னா, தமிழில் நம்ம ஒரு இது உண்டுல்ல, எனக்கு தமிழ் வந்து சரியாது வராது, ஹீப்ரு இப்படி தான் படிச்சுன்னு தெரில, அது கர்த்தருடைய கிருபை. எனக்கு எழுதுறதுக்கு வாசிப்பேன் லைட்டாக, தமிழ் வந்து ஓரளவு நான் வாசிடுவேன். ஆனால் எழுதுறதுக்கு நான் வந்து நாங்கள் பாம்பேயில் இருந்ததுனால நம்மளுக்கு தமிழ் வந்து நம்ம அவ்வளோ படிக்கலை. சரி பாருங்கள், இப்படி யெகோவாங்கிற டிரான்ஸ்லேஷனில் வந்து அந்த ப்ரொனன்சியேஷனில் பல ப்ரொனன்சியேஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, இது யாவா கிடையாது, இட் ஹேஸ் டு பி யாஹூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த அதாவது கர்த்தருடைய நாமத்தை பற்றி கர்த்தர் மோசேட்ட பேசும்போது கர்த்தர் பல வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க? கோட் பண்ணுறார். ஒரு தமிழில் யெகோவான்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் ஜெகோவா, இன்னொரு சிலவங்க யாவே, யாவா, யாஹாவா, யாஹூ, பல காரியங்கள் இருக்கிறதுனால ஹீப்ரு ஜனங்கள் வந்து அவருடைய நாமத்தை வந்து பிதாவுனுடைய நாமத்தை என்ன செய்ய மாட்டாங்க? உச்சரிக்க மாட்டாங்க. அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது அந்த 4 letters, அதாவது ஹீப்ருவில் நம்ம தமிழில் யெகோவான்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு ஹீப்ருவில் வந்து 4 alphabets வரும். 4 alphabets. இந்த 4 alphabetsல நான் அந்த 4 alphabets நான் எழுதுறேன். இப்போ யாரும் எழுத வேண்டாம், நல்லா கவனிங்க. அதாவது யாத், ஹே, வாவ், ஹே. பாருங்க, அந்த யெகோவா அப்படிங்கிற இந்த வார்த்தையில் வந்து மொத்தம் 4 alphabet வரும். அந்த 4 alphabet ஃபர்ஸ்ட் வந்து யாத், அடுத்தது ஹே, அடுத்தது வாவ், அடுத்தது வந்து ஹே. இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் நம்ம யெகோவா, ஜெகோவா, யாவே, யாவா, வாட் எவர் இட் இஸ், எந்த ப்ரொனன்சியேஷனாலும் இந்த 4 அல்ஃபபெட் வச்சு தான் நம்ம என்ன செய்வோம்? ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போது இந்த 4 அல்ஃபபெட்டை, இந்த 4 அல்ஃபபெட்டில் வந்து நம்ம பிக்டோரிக்கல் லாங்குவேஜ், பழமையான லாங்குவேஜ், அதாவது பல பிக்டோரிக்கல்லாம் எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது வரைபடம் என்ன செய்வாங்க? வரைவாங்க. நான் போன தடவை ஜம்மு காஷ்மீர் போயிருக்கும்போது ராம்நகர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அரசன் வாழ்ந்த இடம், அதாவது ராம் அப்படிங்கிற ஒரு அரசன் அவன் வாழ்ந்த இடம். அதில் வந்து அவங்க ஒரு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்குறாங்க. அந்த ரூமில் இப்படி ஒரு இடத்துல போய் நின்றுட்டு வரிசையாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் அப்படியே நீங்கள் வாசித்துடலாம். வரைபடத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? வாசித்துடலாம். இதே மாதிரி வரைபடம் வந்து இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஈவன் அதாவது பேதைகளும் திசை கட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுதில்ல, அவங்க கூட அதை என்ன செஞ்சிடலாம்? படிச்சிடலாம். அவ்வளவு எளிமையான ஒரு காரியம். பாருங்க, இந்த யாத் அப்படிங்கிறது யாத், ஹே, வாவ், ஹே, இதை ஷார்ட்டாக எழுதும் போது என்ன சொல்லுவாங்கன்னா YHVH அப்படின்னு சொல்லுவாங்க. YHVH. இது நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரும் இப்போ எழுத வேண்டாம், நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன எழுதுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். பாருங்க, இந்த 4 எழுத்துல ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன உண்டு? மீனிங் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் மீனிங் உண்டு. இப்போ நீங்கள் யாத் எடுத்துட்டீங்கன்னா
இது ஏன்ஷியன் ஹீப்ரூல யாதுன்னு சொல்லியாச்சு அப்படின்னா கரோன்னு சொல்லி அர்த்தம். இது கரத்துக்கு என்ன சொல்லுவாங்க? யாத். யா த ட அப்படின்னு சொல்லக்கூடாது, த யாத். யாத் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது என்னது? கர்த்தருடைய கரம். அது கரம். ஹேண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? யாத். ஸோ யாத் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இட்ஸ் ஹேண்ட், அதை வந்து கரம். அடுத்தது ஹே. ஹே அப்படின்னா பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிஹோல்டு. ஹேனா என்னது? பார். நீ பிஹோல்டு அப்படிங்கிற அர்த்தம். ஹேனா பிஹோல்டு. யாரும் இப்போ எழுத வேண்டாம், நம்ம நல்லா கவனிங்க. ஏன்னா இதில் இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுவேன், அப்புறம் திரும்ப நீங்கள் அழிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால தான் பாருங்க, யாத் அப்படிங்கிறது கரம், ஹே அப்படின்னா பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது வாவ்னா என்னது? சத்தமா? நேல். அடுத்தது ஹேனா என்னது? பிஹோல். பிஹோல்னா பார். இப்படி எல்லா ஆல்பபெட்ஸ்க்கும் என்ன உண்டு? மீனிங் உண்டு. எல்லா ஆல்பபெட்ஸ்க்கும் மீனிங் உண்டு. இப்போ இந்த ஆல்பபெட்ஸுடைய மீனிங்கை நாங்கள் எழுதிட்டேன். இது அப்படியே வாசிங்க பாப்போம். கையை பார், கையை பார், ஆணியை பார். அதாவது யெகோவாங்கிற பேருக்குள்ள நீங்க அந்த யெகோவாங்கிற பேர் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? இப்போ நான் சொன்னேன் பென்னுட்டு இங்கிலீஷில் கேட்டோம் அப்படின்னா, இங்கிலீஷில் ஏன் பென்னு சொல்கிறேன்னா அதுக்கு மீனிங் இல்லை, அதுக்கு நம்ம அர்த்தம் சொல்ல முடியாது. ஆனால் ஹீப்ரூவில் வந்து ஒரு பேரை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பேருக்கு ஏதாவது ஒரு மீனிங் என்ன செய்யும்? இருக்கும். இப்போ ஒருத்தர் ஹீப்ரூவில் வந்து ராஜாவை என்ன சொல்லுவாங்கன்னா மலேக் அப்படின்னு சொல்லுவாங்க, மெலேக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெலேக்குன்ட்டு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதே மாதிரி பிரித்து அதனுடைய மீனிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெமெண்டஸாக என்ன செய்யும்? காணப்படும். இது மாதிரி இந்த யெகோவாங்கிற அந்த பேர், இதில் இந்த 4 அல்பபெட், இந்த 4 அல்பபெட்டில் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை வைத்திருக்கா பாருங்க. என் கரத்தை பார், அதில் ஒரு நாள் ஆணி குத்தப்படும், நீ அதையும் என்ன செய்வ? பார்ப்ப. பாருங்க, அவருடைய கரத்தில் உள்ள அந்த ஆணியை கர்த்தர் வந்து என்ன செய்யறாங்க? தீர்க்க தரிசனமா சொல்றாங்க பாருங்க. என் கரத்தை பார், அதில் உள்ள ஆணி நீ என்ன செய்ய? பார். பாருங்க, தோமா ஒரு தடவை சொன்னல, நான் உம்முடைய இந்த என்ன ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட காயத்தில் என் விரலை விட்டாதான் நான் என்ன செய்வேன்? நம்புவேன்னு சொன்னான். உடனே கர்த்தர் வந்துட்டாருங்க. வந்து நின்றுட்டு கரத்தை பார் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு 2 கரத்தையும் விரிச்சு காமிச்சிட்டு, போட்டு பார்ப்பா, நீ கண்டு விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிற உன்னோட மேல். அதாவது இந்த யெகோவாங்கிற பேருக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசனம் அங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன செய்து இப்போ நிறைவேறுது பாருங்க. இப்போ இந்த 2 அல்பபெட், இந்த 4 அல்பபெட் சேர்ந்தது தான் யெகோவா. இப்போ இதை பிக்டோரிக்கலி எப்படி எழுதுவாங்கன்னு பாருங்க. இந்த யாதுன்னு என்னது? கை. எப்படி கையை நம்ம இப்படி வச்சோம்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி என்ன செய்யுது? அது இருக்கும். கை தான் வரைஞ்சிருக்கோங்க. பிஹோல்ட் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து 2 கரத்தையும் உயர்த்தி பிடித்த வண்ணமா என்ன செய்யறாங்க? அந்த வரைபடம் தான் என்னது? பிஹோல்ட். அதாவது பார் அப்படிங்கிற மீனிங் வரும். ஆணி நம்மளுக்கு தெரியும் எப்படி வரையணும்? எப்படி வரையணும்? ஒய். அதாவது இது வந்து மாடர்ன். ஏன்ஷியன்ல வரும்போது ஒய் போடணும், ஏன்ஷியன்ல வரும்போது ஒய் போடணும். அகைன் பிஹோல்ட், ஒரு மனிதன் வந்து 2 கரத்தை என்ன செய்கிறார்? உயர்த்தி பிடித்திருக்கிறார். இப்போ இந்த ஹீப்ரூ அல்பபெட்ஸ் இட்ஸ், அதாவது நீங்க இது ஒரு ஆரம்பத்திலே நீங்க என்ன பார்த்துட்டீங்க? டீகோடிங் பார்த்துட்டீங்க. ஆரம்பத்திலே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? டீகோடிங். கர்த்தருடைய நாமத்தில் யெகோவாங்கிற பேர்ல என்ன டீகோடிங் இருக்கு, அதுக்குள்ள என்ன அர்த்தங்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கறது நீங்க என்ன செஞ்சு பார்த்துட்டீங்க. இதே மாதிரி நீங்க ஹீப்ரூ அல்பபெட்ஸை வந்து ஹீப்ரூ வேர்ட்ஸை நீங்க ஒன்னொன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மீனிங் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். நம்மளுக்கு புரியாத, அதாவது ஐயா சொன்ன மாதிரி வேதத்தின் ஆழத்துக்குள்ள போறதுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ரூட் பார்த்துடுங்க. சரி, இப்போ இந்த 2 அல்பபெட் யாத் அண்ட் ஹே, இந்த 2 அல்பபெட் சேர்ந்தது தான் அதை யா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? யா. 2 அல்பபெட் சேர்ந்தது தான் என்னது? யா. யா வந்து யெகோவாவுடைய ஒரு சுருக்கமான ஒரு பெயர். யெகோவாவுடைய, யெகோவா, யாவே, வாட் எவர் இட் இஸ், அந்த ப்ரொனன்சியேஷனுடைய சுருக்கமான பெயர் தான் என்னது? யா. யாங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். ஆராதனை நேரத்தில் பயன்படுத்துவோம். சும்மா இருக்கிற நேரத்தில் திடீர்னு நம்ம வாயில இருந்து செய்யும் யாங்கிற வார்த்தை வரும். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நம்ம? அல்லேலூயா. அல்லேலூயான்னு அர்த்தம் என்ன? யாவாகி உம்மை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது பேரை கூட நம்ம என்ன செஞ்சிடறோம்? இப்போ என் பேர் வந்து வால்டர். இப்போ நான் சைனாக்கு போனாச்சுன்னா என் பேர் என்ன தான் இருக்கும்? வால்டர் தானே. நான் ஜப்பானுக்கு போனாலும் வால்டர் தான். நான் எந்த, அதாவது பீகார் சைடு போனாலும் அங்கே ஹிந்தி ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? வால்டர் தான் சொல்லுவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் என் பேர் என்ன செய்யாது? மாறாது. ஆனால் நம்ம கர்த்தருடைய பேரை மட்டும் என்ன செஞ்சிட்டோம்?
டிரான்ஸ்லேஷன் பண்ணி கர்த்தருடைய பெயருடைய உச்சரிப்பே என்ன செஞ்சாச்சு, நம்ம மறந்தாச்சு. பாருங்க வேதம் சொல்லுது, இந்த 2 அல்பபெட் சேர்ந்தது, யாத் அண்ட் ஹே சேர்ந்தது தான் என்னது, யா. யா வந்து கர்த்தருடைய சுருக்கமான பெயர். வேணா வாசிங்க ஒரு வசனம், சங்கீதம் 68 அதுல 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 68:4. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வழி ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் என்னது, தமிழ்ல வந்து யெகோவான்னு சொல்லி கொடுத்துருக்குது. இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்குது, இங்கிலீஷ்ல உங்க இதுல லார்ட் கொடுத்துருக்குதா, அங்க என்ன கொடுத்துருக்கு, ஜா, JAH, ஜா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன பேரா, வனாந்தரத்தில் ஏறியவர்களுடைய பேர் என்னது, ஜா. இந்த ஜே வந்து இங்கிலீஷ்ல வந்து மொத்தம் 22 அல்பபெட் தான் இருந்துச்சு. 1633 வரைக்கும் இங்கிலீஷ்ல வந்து 22 அல்பபெட் தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் 4 அல்பபெட் சேர்த்தாங்க. அதுல ஒன்று வந்து என்னது, ஜே. நீங்க பாருங்க, ஜெருசலேம் சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அது தமிழ்ல என்ன சொல்லுவோம், எருசலேம். வாய் போட்டு பேசுறோம், எருசலேம் சொல்லிடுவோம். இங்கிலீஷ்ல ஜெகோவான்னு சொல்லி சொல்றோம், ஆனா தமிழ்ல என்னது, யெகோவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஜோர்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், தமிழ்ல என்னது, யோர்தான். இப்படி எங்கெல்லாம் ஜே வருதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன போட வேண்டியிருக்கும், வை போட வேண்டியிருக்கும். பார்த்துங்க, அதே போல இங்க ஜேன் போட்டிருக்கு, இது என்ன செய்ய வேண்டியிருக்கும், நம்ம வை போட்டோன்னா அது பேர் என்னதான் மாறிடும், யா அப்படின்னு மாறிடும். ஸோ வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருடைய பேர் என்னது, அவருடைய பேர் என்னது, யா என்கிற பேர். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பைபிளில் அவங்களுடைய பெயரோடு யாவை சேர்த்திருப்பாங்க. உதாரணமா ஏசாயா, எரேமியா, சக்கரியா, ஓசியா, ஜஃபனியா, ஊரியா, இப்படி யாங்கிற பேர் என்ன செய்வாங்க, சேர்த்திருப்பாங்க. யா வந்து யாருடைய பேரு, தேவனுடைய பேர், அவருடைய சுருக்கமான பெயர். பார்த்துடுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், யாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? யாராவது சத்தமா, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும், சத்தமா சொல்லணும். யெகோவா, ஜெகோவா, ஓகே. இன்னும் யாவே, மீனிங் சர்வ வல்லவர் வேற, சோத்தரிக்கிறேன் வேற, சமாதானக்காரர். சரி, அப்படி அடிக்கிட்டே இருக்கலாம் நிறையா. பாருங்க, நான் யெகோவாங்கிற பேர்ல 4 எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த 4 எழுத்து போட்டு அதனுடைய மீனிங் சொல்லும் போது கையை பார், ஆணியை பார் அப்படிங்கிற மீனிங் என்ன செய்து வருது. அதே மாதிரி யாங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இது எத்தனை எழுத்துனால உருவாக்கப்பட்டது, 2 எழுத்து, யாதே. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது, கையை பார். அதுக்கு அர்த்தம் என்னது, கையை பார். யாருடைய கரம், கர்த்தருடைய கரம். அவர் சொல்றாரு, என் கையை பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது கர்த்தருடைய கரம். யா வந்து யாருடைய கரம், அது கர்த்தருடைய கரம். பாருங்க, யா அப்படின்னு சொன்னாலே நீங்க பார்த்திருப்பீங்க, சங்கீதக்காரன் வந்து அடிக்கடி சொல்வார், என் கர்த்தருடைய வலது கரம், கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தருடைய வலது கரத்தில் ரட்சிப்பு உண்டு, கர்த்தருடைய வலது கரம் இந்த சத்துருனுடைய பற்களில் ஒடிக்கும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை அந்த கர்த்தருடைய கரத்தை பற்றி என்ன செஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார். கர்த்தருடைய கரம் சொன்னாலே உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரணும். யாருடைய பெயர், கர்த்தருடைய பெயர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யா வந்து மீனிங் என்ன அப்படின்னா, அது கர்த்தருடைய கரம். பாருங்க, ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம். எங்கள் மூலமாய், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அப்ப இவன் சொன்ன காரியத்தை யாருமே என்ன செய்யல. ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியை கள்ள தீர்க்கதரிசின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதாவது அவர் சொன்னாரு, ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அவனுடைய நாட்கள் அது நடந்துச்சா? நடக்கல. ஒருவேளை யாருமே அவனை நம்பல. அவன் என்ன சொன்னாலும் யாரும் என்ன செய்யல, நம்பல. அவன் எவ்வளவு வேதனையோடு சொல்றான் பாருங்க. ஏன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இவன் சொன்னதை யாருமே என்ன செய்யல, நம்பல. பாருங்க, இவன் சொன்னா ஓனாயும் ஆடும் ஒன்னா என்ன செஞ்சிட்டு இருந்தது, என்ன செஞ்சிட்டு இருந்தது, புல்லு மேய்ஞ்சிட்டு இருந்ததுன்னு சொன்னான். ஓனாயும் ஆடும் ஒன்னா நிக்கிறதே பெருசு, அதுல ஓனாய் புல்லு திங்கிறது அதை விட யாரும் நம்புவாங்களா? நம்ப முடியாது. இப்படி பல காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் சயின்ஸ் இவன் வந்து நிறைய காரியங்கள் என்ன செய்யறதுக்காக சொல்லியிருக்கிறார். இதை யாருமே நம்பல. இவன் விசனத்தோடு சொல்றான், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இன்னும் வாசிங்க.
கர்த்தருடைய புயம். அப்போ கர்த்தருடைய கரத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் என்ன செய்யணும்? வெளிப்படணும். அந்த ரகசியம் என்ன செய்யணும்? வெளிப்படணும். கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம், அந்த ரகசியம் வெளிப்படணும். அதுலதான் 5ஆம் வசனத்துல சொல்றார், அவருடைய தழும்புகளினால் நீங்க என்ன செஞ்சீங்க? அவருடைய கரத்துல என்ன இருக்குது? தழும்பு. யாவாகிய தேவனுடைய கரத்துல ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தழும்பு இருந்ததுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஹீலிங் கிடைக்கும். நம்மளுக்கு ஹீலிங் கிடைக்கும். இல்லாட்டி நம்மளுக்கு ஹீலிங் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி அதை பார்க்குறான். பாருங்க, நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இந்த டீகோடிங் முடிஞ்ச உடனே அடுத்தது நம்ம அல்பபெட்டுக்குள்ள என்ன செய்வோம்? நம்ம என்ட்ரி. அப்போ நம்ம உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாவ்? இந்த வாவனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யறோம்? நம்ம படிச்சுட்டு வரோம். பாருங்க, யாவாகிய தேவனுடைய கரத்துல இந்த ஆணினால் ஏற்படுத்த காயத்தினால இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஹீலிங் கிடைக்குது, சுகம் நம்மளுக்கு கிடைக்குது. அதுல 52ஆம் அதிகாரம், ஏசாயா 52ஆம் அதிகாரம், அதுல 10ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பதாகவும் கர்த்தர் தமது பரிசுத்த புயத்தை, அதாவது கரத்தை அவர் என்ன செய்வாரா? அதை மறைச்சு வைக்க மாட்டார். அதை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லையில் எங்கும் உள்ளவர்கள் எல்லாம் அந்த கரத்தில் என்ன பார்க்க போறாங்க? ரட்சிப்பு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு எப்படி வந்துச்சு? யூதர்கள் அன்னைக்கு அவர் சிலுவையில் அறைந்ததுனால இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. அவருடைய கரத்தில் அந்த ஆணி ஏறினதுனால இன்னைக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சு. இல்லாட்டி நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. அவருடைய கரத்தில் என்ன குத்தப்பட்டுச்சு? அதாவது ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? வாவ். என்ன சொல்லுவாங்க? வாவ் குத்தப்பட்டுச்சு. அதனால நம்மளுக்கு இன்னைக்கு என்னது? ரட்சிப்பு. சோ யாவாகிய தேவனுடைய கரத்துல இந்த ஆணி, அதாவது வாவ் குத்தப்பட்டதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதா? சால்வேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. பாருங்க, வாவுனுடைய இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. வாவ் நம்மளுக்கு என்னெல்லாம் செய்யுது? we get healing through வாவ், we get salvation through வாவ். ஒவ்வொரு காரியத்திலும் இந்த வாவுனுடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன செய்ததுல இருக்குது. பாருங்க, இந்த சால்வேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷுவா அப்படின்னு சொல்லுவாங்க. SHUAH, ஷுவா. ஷுவான்னு சொல்லியாச்சுன்னா அது ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? ஹீப்ரூல அதுக்கு அர்த்தம் என்னது? சால்வேஷன், ரட்சிப்பு. ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? ஷுவா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யெஷுவா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. யெஷுவானாலும் என்னதுதான்? யெஷுவா. இந்த ஷுவாவுடைய ரூட் ஃபார்ம் வந்து என்னது அப்படின்னா யெஷுவா தான் ரூட் ஃபார்ம். அந்த ஷுவா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரட்சிப்பு அப்படிங்கிற மீனிங் என்ன செய்யும் வரும். இப்போ யாவாகிய தேவனுடைய கரத்துல இந்த வாவுடைய காயம் இருந்ததுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சால்வேஷன் நம்மளுக்கு கிடைக்குது, ஷுவா நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஆணி இல்லாட்டி, வாவ் இல்லாட்டி ஷுவா இல்லை, கிடைக்காது. நம்மளுக்கு வாவ் இல்லாட்டி ஷுவா கிடைக்காது. அப்போ இந்த வாவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. இன்னைக்கு ஒரு சிலவங்க இந்த வாவை என்ன செய்வாங்க? எடுத்து போடுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது? எடுத்து போட முடியாது. ஏன்னா கர்த்தர் சொன்னார், என் கரத்தை பார், ஆணியை பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவர் சொல்றாரு, கரத்தை பார், ஆணியை பார்ன்னு சொல்றாரு. நீ ஆணியை பார்க்காதன்னு சொல்லி நான் சொன்னேன்னா அப்போ எனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? சரியான ஆவி இல்லை. பாருங்க, இந்த யாவுடைய கருத்தில் இருந்த ஆணி, அதாவது வாவ் இருந்ததுனால அது நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுக்கு ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த வாவ், இந்த எழுத்தை எப்படி உச்சரிப்பாங்க? இப்போ என்னுடைய பெயர் வந்து வால்டர். ஆனால் எழுதும்போது எப்படி எழுதுவேன்னா WALTERன்னு எழுதுவேன். அப்போ உச்சரிக்கும் போது WALTERன்னு சொல்கிறோமா? இல்லை. அந்த டபிள்யூக்கு ஒரு உச்சரிப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த வாவுக்கு வந்து ஹீப்ரூல ஒரு சில உச்சரிப்பு கொடுத்துருக்காங்க. ஓன்னு சொல்லி உச்சரிக்கலாம், அல்லது யூன்னு சொல்லி உச்சரிக்கலாம், அல்லது VA அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? உச்சரிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த வாவுனுடைய உச்சரிப்பை நான் வந்து ஓ அப்படின்னு சொல்லி போடுறேன். யா ஓ ஷுவா. இதை உச்சரிக்கும் போது என்ன பேர் வருது? யெகோ ஷுவா. யெகோ ஷுவா வந்து நம்மளுடைய இரட்சகருடைய உண்மையான பெயர். நம்ம சுருக்கமா இயேசுன்னு சொல்லி சொல்றோம். தமிழ்ல என்ன சொல்றோம்? நம்ம இயேசுன்னு சொல்லி சொல்றோம். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? இயேசுன்னு சொல்றோமா? ஜீசஸ். உச்சரிப்பு மாறிடுதுல்ல. ஒவ்வொரு மொழியிலும் நீங்க பாத்தீங்கன்னா உச்சரிப்பு மாறிட்டே இருக்கும். நீங்க அஸ்ஸாமுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க ஜிசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிசு. கொங்கன்லையும் ஜிசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் மாறிட்டே இருக்கும் போதுங்க. ஈவன் உருதுல என்ன சொல்லுவாங்க? ஈசா. ஈசா. சுருக்கி சுருக்கி கடைசியில் ஈசா வரைக்கும் நின்று அதுக்கு மேல நம்ம சுருக்க முடியாது. அதுக்கு மேல சுருக்க முடியாது. யெகோஷுவாங்கிற பேரு யெஷுவாவா மாறி யேசுவாஜி இயேசுவாஜி இப்போ ஈசால வந்து நிற்கிறோம். இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியாது? சுருக்க முடியாது. பாருங்க, அவருடைய ஏசப்பாவனுடைய
ஹீப்ரூல அவருடைய பேர் என்ன அப்படின்னா யெகோஷுவா. அந்த பேர்லயே அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. யா வந்து நம்மளுக்கு என்னத்தை கொடுக்கிறார்? ரட்சிப்பை கொடுக்கிறார். யாவாகிய தேவன், அதாவது யெகோவா என் ரட்சகர் அப்படிங்கிற மீனிங் அந்த ஹீப்ரு அல்பபெட்ஸ்ல என்ன செஞ்சுட்டு வந்துட்டு கர்த்தர் சொன்னார்ல, நான் என் பிதாவிலிருந்து வந்தேன், ஐ ப்ரொசீடட் அவுட் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் ஐ கோ பேக் டு மை ஃபாதர். அவர் எங்க இருந்து வந்தாரா? பிதாவிலிருந்து வந்தார். பிதாவுக்கு என்ன செய்யறார்? திரும்புறார். அவர் பிதாவிலிருந்து வந்தாருன்னா அவருடைய பேரும் எங்க இருந்து வரணும்? பிதாவுடைய பெயர் என்னது? கையைப்பார் ஆணியப்பார். அவருக்குள்ள இருந்து யாருடைய பேர் வருது? இப்போ யெகோஷுவாங்கிற பேர். இது எங்க தான் ரிட்டர்ன் ஆகும்? அங்கதான் ரிட்டர்ன் ஆகும். பாருங்க, ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்குது? மிக்ஸ் ஆயிருக்கு. கர்த்தர் சொன்னார்ல, பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருப்பதை அந்நாட்களில் என்ன செய்வீங்க? அறிவீங்க. ரெண்டும் என்னதாயிருவாங்க? மிக்ஸ் ஆகுது பாருங்க. ரெண்டும் என்ன செய்யறாங்க? நான் பிதாவிலிருந்து வந்தபடியால் நான் பிதாவுக்கு என்ன செய்யறேன்னா திரும்புறேன். பாருங்க, இந்த பெயர் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பிதாவுனுடைய பெயரை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் காரங்க வந்து இப்போ புதுசா ஒரு எடிஷன், நியூ எடிஷன் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த நியூ எடிஷன் பேர் வந்து RNKJV, ரிவைஸ்ட் நேம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இதுல வந்து இப்போ வேர்ல்டு வைட்ல இந்த யெகோவாங்கிற பேர்ல பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அந்த 4 எழுத்து ஹீப்ரு எழுத்து 4 எழுத்தை அப்படியே ஹீப்ரூவில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? போட்டுட்டாங்க. நீங்கள் எப்படி உச்சரிக்கணும்னாலும் என்ன செஞ்சுடுங்க? உச்சரிச்சுடுங்க, என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுமாதிரி புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஜீசஸ்ன்னு எழுதி இருக்குதோ எல்லா இடத்துலையும் யெகோஷுவா யெகோஷுவான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? எழுதி வச்சுட்டாங்க. அந்த ஒரிஜினல் பேர் என்ன செஞ்சுட்டாங்க? போட்டு வச்சுட்டாங்க. பாருங்க, இந்த மாடிஃபிகேஷன் வந்து இப்போ ஸ்லோவாக என்ன செஞ்சுட்டு இருக்கு? அது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இந்த கர்த்தருடைய நாமம், அந்த நாமத்துக்குள்ள டீகோடிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அருமையான காரியங்கள் கிடைக்கும். இந்த வாவ் வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வாவ் உங்களுக்கு என்ன கொடுக்குது? ஹீலிங் கொடுக்குது. இந்த வாவ்னால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சால்வேஷன் கிடைக்குது. ஸோ வாவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்க மனசுல நல்லா என்ன செய்யணும்? பண்ணிடணும். ஆணினா ஆணி மீது என்ன செஞ்சிடணும்? நம்ம தலையில உட்கார்ந்துடணும். இதை எழுதிக்கிடுங்க, அப்படி எழுதிக்கிடுங்க, எழுதிக்கிடுங்க. எழுதியாச்சா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கிமெட்ரியாவை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சாதாரணமாக சொல்லும் போது அதை நியூமரோலாஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஹீப்ரூவில் வந்து நியூமரோலாஜி அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க, அதை கிமெட்ரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கிமெட்ரியா வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கிமெட்ரியா வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த கிமெட்ரியாவில் வந்து ஒரு பெரிய காரியங்கள், அதாவது நிறைய ரகசியங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? அதில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏன்ஷியன்ட் ஹீப்ரூவை பார்த்தோம். நவ் வி ஆர் ஸ்டெப்பிங் இன்டு மாடர்ன் ஹீப்ரூ. இப்போ நம்ம மாடர்ன் ஹீப்ரூவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏன்ஷியன்ட் ஹீப்ரூவில் என்ன மகிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம்? அப்படி பிரித்து நம்ம பார்த்தோம். நவ் வி ஆர் ஸ்டெப்பிங் இன்டு மாடர்ன் ஹீப்ரூ. இந்த மாடர்ன் ஹீப்ரூவில் யாதை வந்து யாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அதை யோத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட் ஹீப்ரூவில் அதை என்ன சொல்லுவாங்க? யாதுன்னா இன்னைக்கும் கைன்னு தான் சொல்லுவாங்க. கைக்கு என்ன சொல்லுவாங்க? யாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மாடர்ன் ஹீப்ரூவில் அதை உச்சரிக்கும் போது யோத் அப்படின்னு சொல்லி உச்சரிப்பாங்க. இதை எழுதும்போது பாருங்க, நல்லா கவனிங்க, இப்போ எழுதாதீங்க. இது எழுதும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சைன், அதாவது உங்களுடைய ஹெல்மெட்டை நீங்கள் சைடு ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதை மாரி வரையணும். இருக்கிறதுலே எல்லாத்த விட சிறிய அல்ஃபபெட் எது அப்படின்னா இந்த யோது தான். எல்லாத்த விட ஒரு சிறிய அல்ஃபபெட், எல்லாத்த விட சிறிய அல்ஃபபெட். இப்போ உங்கள் நோட் புக்கில் வந்து இப்படி கோடு இருக்குது. இது யோது எழுதும் போது நீங்கள் இப்படி எழுதுவீங்க, கீழே டச் ஆகாது, இது மேலே என்ன செய்யும்? இருக்கும். ஸோ இந்த அல்ஃபபெட் வந்து இது யோது. யோதுனா என்னது? அது கை தான். யோதுனா என்னது? கை. ஆனால் ஹீப்ரூ ஜனங்கள் இப்பவும் கைக்கு என்ன சொல்லுவாங்க? யாதுன்னு தான் சொல்லுவாங்க, யோதுன்னு சொல்ல மாட்டாங்க. வேறு அல்ஃபபெட்டிக்கலி வரும்போது அது என்ன சொல்லுவாங்க? யோது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹே. ஹே வந்து அதுக்கு மீனிங் என்னது? பிகோட், அதாவது பார் அப்படிங்கிற அர்த்தம். இதை எழுதும்போது இப்படி ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல கேப் இருக்கணும். இந்த கேப் வந்துட்டு இது என்ன சொல்லுவாங்க? ஹே. இது என்ன சொல்லுவாங்க? ஹே. இந்த மேலே வந்து இப்படி கேப் இருக்கணும். கேப் இல்லாட்டினா மீனிங் மாறிடும். கேப் இல்லாட்டி மீனிங் என்ன செஞ்சிடும்? மாறிடும். அதனுடைய எழுத்தே மாறிடும். இந்த கேப் வந்து வரணும். பார்த்துடுங்க. யோது வந்து எல்லாத்த விட சிறிய அல்ஃபபெட். அடுத்தது என்னது? ஹே. நான் சீரியலி எக்ஸ்பிளைன் பண்ணல,
ஒரு குரூப்பை வச்சு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம சீக்கிரம் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அது மறக்கவே செய்யாது, உங்கள் மைண்ட்லேருந்து அது போகவே செய்யாது. பார்த்துடுங்க, அந்த மாதிரி கர்த்தர் ஆணி அடித்த மாதிரி உங்கள் மனசில் என்ன செய்வார், அடித்து வச்சுருவார். அடுத்தது வந்து நேல் எப்படி எழுதுவாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். மாடர்னில் எப்படி எழுதுவாங்க, வாக்கிங் ஸ்டிக். கரெக்ட், வாக்கிங் ஸ்டிக் மாதிரி எழுதணும், வாக்கிங் ஸ்டிக் மாதிரி. அடுத்தது அகெயின் ஹே எப்படி எழுதணும், இந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல கேப் வந்துடும். கேப் வந்துட்டு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 அல்ஃபபெட் யோத் வந்து எல்லாத்த விட, அதாவது 22 அல்ஃபபெட்ஸ், ஹீப்ரூவில் 22 அல்ஃபபெட்ஸ் இருக்குது. இந்த 22 அல்ஃபபெட்டில் எல்லாத்த விட சிறிய அல்ஃபபெட் என்னது அப்படின்னா யோத். யோத் தான் என்னது, எல்லாத்த விட சிறிய அல்ஃபபெட். ஓகே, ஸோ யோத் ஹே வாவ் ஹே. நம்மளுடைய பிதாவுனுடைய பேர் யெகோவாங்கிற பேரில் எத்தனை எழுத்து இருக்குது, 4 எழுத்து. அது என்னதுலாம், யோத் ஹே வாவ் ஹே. யோத் ஹே வாவ், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, யோத் ஹே வாவ் ஹே. வெரி குட். சரி, இப்போ இந்த கையை பார் ஆணியை பார் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் இப்போ நான் வந்து என்ன செய்யிருக்கேன்னா மாடர்ன் ஹீப்ரூ அல்ஃபபெட்ஸ் என்ன செய்யிருக்க போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு அல்ஃபபெட்டுக்கும் ஒவ்வொரு நியூமரிக் வேல்யூ உண்டு. இப்போ நம்ம நம்பர் 1 எப்படி எழுதுவோம் இங்கிலீஷில், இந்த மாதிரி போட்டுருவோம். நம்பர் 2 இருக்குது. நியூமரிக் நம்பர்ஸ் வந்து தனியாகவே நம்ம என்ன செய்வோம், எழுதுவோம். ஆனால் ஹீப்ரூவில் நம்பர்ஸ் தனியாக கிடையாது, அல்ஃபபெட்ஸை தான் நம்பராக என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ரோமன் நம்பர்ஸ் நம்ம சொல்கிறோம். 1க்கு என்ன போடுவாங்க, ஐ போடுவாங்க, ஐ போடுவாங்க. 2க்கு என்ன போடுவாங்க, 2 ஐ போடுவாங்க. 3க்கு என்ன செய்வாங்க, 3 ஐ போடுவாங்க. அதுக்கு பிறகு 5க்கு என்ன செய்வாங்க, வி போடுவாங்க. இப்படி அல்ஃபபெட்டை வச்சு எப்படி நம்ம அந்த ரோமன் லெட்டர்ஸ் வருதோ, நம்பர்ஸ் வருதோ, அதே மாதிரி ஹீப்ரூவில் வந்து அந்த 22 அல்ஃபபெட்ஸும் ஒவ்வொரு நம்பர் அதுக்கு என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. முதல் 10 அல்ஃபபெட் அது எல்லாமே 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த யோத் வந்து 10வது அல்ஃபபெட். அப்போ இதுக்கு நியூமரிக் வேல்யூ எத்தனை, 10. அதனுடைய நியூமரிக் வேல்யூ வந்து 10. ஏன்னா இது 10th அல்ஃபபெட். வா வந்து எத்தனாவது அல்ஃபபெட், மறக்கவே செய்யாதீங்க, பிசாஸ் அதை வச்சு தான் விளையாடுறான். நம்மளும் என்ன செய்யணும், கையில் என்னத்தை தூக்கணும், சத்தமாக சொல்லுங்க, கையில் என்ன தூக்கணும், வாவை தூக்கினாதான் பிசாஸ் என்ன செய்வான், நடுங்குவான். பார்த்துருங்க, நடுங்க மாட்டான். சரி, ஈவன் நம்ம கம்ப்யூட்டரில் உட்காரும்போது யூஆர்எல்ல டைப் பண்ணுவோம், www.http அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவோம். www என்னது, வேர்ல்டு வைட் வெப்சைட். அது இன்னும் சுருக்கமாக பார்த்தா www போட்டுட்டு அதை வா அப்படின்னு சொல்லி 666 என்ன செய்வாங்க இப்போ கொண்டு வராங்க. அதுக்கு மீனிங் இதுதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்ன, வேர்ல்டு வைட் வெப்சைட். ஆனால் இது இப்போ அதை கொண்டு வரும்போது இது 3 வாவ் இருக்குது, அதனால இது என்னது 666 சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. யாரெல்லாம் கம்ப்யூட்டரில் உட்காடுறோமோ எல்லாருமே அந்த 666 பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்காட்டுவாங்க. பார்த்துடுங்க, இதெல்லாம் நம்ம மனசில் என்ன செய்யுங்க, வைத்துக்கிடுங்க. சரி, இப்போது யோத் வந்து அது 10வது அல்ஃபபெட். இந்த 10வது அல்ஃபபெட்டுக்கு நியூமரிக் வேல்யூ என்னது 10. வா வந்து எத்தனாவது அல்ஃபபெட்டு, 6th அல்ஃபபெட். அப்போ நியூமரிக் வேல்யூ எத்தனை, 6. ஹே வந்து அது 5வது அல்ஃபபெட். எத்தனாவது அல்ஃபபெட், அது 5வது அல்ஃபபெட். அதனால அதனோட நியூமரிக் வேல்யூ 5. 2 ஹே இருக்குது, 2 5 போட்டேன். அதில் இந்த 3 இந்த 4 நீங்கள் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் எவ்வளோ வருது, 26 என்ன செய்யும் வரும். இந்த 26 ஹீப்ரூ ஜனங்கள் வந்து ரொம்ப புனிதமாக அதை என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. நம்ம 26 வந்தாலே அவங்க கர்த்தருடைய நாமத்தின் இலக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப பயபக்தியோடு அதை என்ன செய்வாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எந்த இடத்துல 26 வருதோ அந்த இடத்துக்கு ரொம்ப பயபக்தி அவங்க கொடுப்பாங்க. பார்த்துடுங்க, இது ஹீப்ரூ ஜனங்கள் அவங்களுடைய, அதாவது பிதாவினுடைய பேரனுடைய இலக்கம் வந்து என்னது 26 அப்படின்னு சொல்லிக்கணும். நம்ம வந்து 26 வந்தால் என்ன செஞ்சுருவோம், 2 6 ஆட் பண்ணி 8ன்னு சொல்லி ஒரு நம்பரை கொண்டு வந்துடுவோம். ஒரு நம்பரை கொண்டு வந்து சில ஜனங்களுக்கு அந்த என்ன டேட் ஆஃப் பர்த்தை கவுண்ட் பண்ணுவாங்க. சரியாக வரலையா, சரி எல்லா நம்பரையும் திரும்ப கவுண்ட், எப்படியாவது 1 கொண்டு வரணும். 1 வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷம், ஏன் நம்ம நம்பர் 1 ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி. நம்பர் 2னா என்ன அர்த்தமோ தெரியல எனக்கு, அதில் நான் போனது கிடையாது. பாருங்கள், இப்படி நியூமரிக் வேல்யூ வச்சு நம்ம என்னெல்லாமோ கணக்கு போடுவோம். ஆனால் ஹீப்ரூவில் வந்து 2 6 அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. அந்த நியூமரிக் வேல்யூ வந்து என்ன செய்வாங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க, ரவுண்ட் ஃபிகர். இப்போ உதாரணமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பைபிளில் இருந்து. கர்த்தர் லேவி மோசேட்ட சொன்னார், லேவி மக்களில் ஆண் மக்கள் 1 வயசுக்கு மேற்பட்ட ஆண் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி கவுண்ட் பண்ணும்போது அவனுக்கு எண்ணிக்கை எத்தனை வந்துச்சு, 22,300 வருது. பார்த்துடுங்க, 22,300 வந்தது.
22,300 வந்த உடனே அடுத்தவளை கருத்து சொன்னா, சரி அதை 300 மட்டும் எடுத்துட்டு நீ எத்தனை வை, ரவுண்ட் ஃபிகர் பண்ணி எத்தனை சொன்னார், 22,000 சொல்லி வச்சார். 300 என்ன செஞ்சிட்டார் அவர், ரவுண்ட் ஃபிகர் பண்ணி. நீங்கள் லேவி ராமத்தில் எண்ணாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு கர்த்தர் மோசேக்கு சொன்னார், லேவி அல்லாத மற்ற கோத்திரங்கள் முதல் பேரான ஆண் மக்கள் 1 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள கவுண்ட் பண்ணுன்னு சொல்லி சொன்னார். அவங்கள கவுண்ட் பண்ணும்போது அவங்கள எத்தனை வந்தது அப்படின்னா 22,286 சுச்சம் வந்தது. உடனே கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா, 2 மைனஸ் பண்ணு, 286 மிச்சம் வருது, மல்டிப்ளை பை 5 செக்கல் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதோ எல்லா கோத்திரத்தையும் கவுண்ட் பண்ணி அதை ஆரோன் கையில் என்ன செஞ்சிரு கொடுத்துருன்னு சொன்னார். இது நியாயமா அநியாயமா? ஆக்சுவலி அதிகமாக இருக்கிற நம்பர் யாரு, லேவி தான் அதிகம். அப்போ அவங்க மைனஸ் பண்ண கிட்டத்தட்ட 220 வருது, 14 வருது. அப்போ அவங்க தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். கர்த்தர் என்ன செய்யணும், அதை ரவுண்ட் ஃபிகர் பண்ணிட்டு, ஆனால் இதில் உள்ளதை நீங்கள் மைனஸ் பண்ணி இதில் உள்ள அமௌண்ட்டை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆரோன் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, ரவுண்ட் ஃபிகர் ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். நான் இந்த டாப்பிக்கில் போல ரவுண்ட் ஃபிகர் வந்து ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ இது ரவுண்ட் ஃபிகர் பண்ணால் 26 ரவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 20 and 6 2 நம்பர் கிடைக்கும் நம்மளுக்கு. 2 நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்துருங்க 2 நம்பர். இந்த 20 and 6 இப்போ இதில் இருந்து நம்மளுடைய ஆல்ஃபபெட் நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம மொத்தம் 3 ஆல்ஃபபெட் நம்ம பார்த்துருக்குறோம். எதெல்லாம், யோத், ஹே, வாவ். இந்த 3 ஆல்ஃபபெட் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப முக்கியமானது. யோத் வந்து இருக்கிறதுலே சின்ன ஆல்ஃபபெட், இருக்கிறதுலே சின்ன ஆல்ஃபபெட். வாவ் வந்து இதுக்கு மீனிங் என்னது, நேல். வாவுக்கு மீனிங் என்னது, நேல். எப்படி பிசாசு வாவ் வச்சு விளையாடுறானோ அதே வாவ் வச்சு அவன் தலையை என்ன செய்யணும். நான் எதுக்கு மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மனசில் நல்லா பதிஞ்சிடணும். வாவை கையில் என்ன செய்யணும், நம்ம தூக்கணும் முதலுங்க. ஓகே, இப்போ நம்பர் 20 and 6 இந்த 2 டிஜிட் நம்மளுக்கு கிடைக்குது. நம்பர் 20 இட்ஸ் அ வேல்யூ, இட்ஸ் அ நியூமரிக் வேல்யூ. இந்த வேல்யூ எந்த ஆல்ஃபபெட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா காஃப் அப்படிங்கிற ஆல்ஃபபெட். என்ன ஆல்ஃபபெட், காஃப். என்ன ஆல்ஃபபெட் எல்லாம் சொல்லுவோமா, காஃப். காஃப் காஃப் அப்படின்னா உள்ளங்கை அப்படின்னு சொல்லி அர்த்தம். காஃப்னா என்ன அர்த்தம், உள்ளங்கை, பாம். காஃப் அப்படின்னா உள்ளங்கை. அடுத்தது 6 வந்து என்ன நம்பர், என்ன ஆல்ஃபபெட், வாவ் அப்படிங்கிற ஆல்ஃபபெட். ரைட். எப்பவுமே ஒரு காரியம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது கிமெட்ரியா போடும்போது ஸ்டோரி வந்து என்ன செய்யாது, மாறாது. ஸ்டோரி என்ன செய்யாது, மாறாது. இப்போ பாருங்க, கையைப்பார் ஆணியப்பாருன்னு சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கே ஆன்சர் என்ன வந்திருக்குது, கிமெட்ரியாவில் உள்ளங்கையும் ஆணியும் வந்திருக்குது. கையை பாருன்னு சொல்லிட்டு கையை கருத்தில் மடக்கி வைப்பாரா, உள்ளங்கையை காமிக்கணுமா காமிக்க வேண்டாமா, கையை திறக்கணுமா திறக்க வேண்டாமா, கருத்தில் உள்ளங்கையை காமிக்க, கையை பாரு ஆணியை நீ என்ன செய்ய பாரு. அதுமாதிரி கிமெட்ரியாவில் வந்து நீங்கள் அந்த நியூமரிக் வேல்யூ நீங்கள் போடும்போது உங்கள் ஸ்டோரி என்ன செய்யாது, மாறாது. ஸ்டோரி மாறிச்சுன்னா எங்கேயோ போயிடும். பசுமாடு வந்து கூரைக்கு மேலே புல்லு திங்கிற மாதிரி இருக்கும் போதுங்க, அந்த மாதிரி லெவலுக்கு என்ன செய்யும், கொண்டு போயிடும் நம்மளை. அந்த மாதிரி போயிட்டு அப்படின்னா திரும்ப நம்ம என்ன செய்யணும், எங்கேயோ தவறு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் நம்ம என்ன செய்யணும், மெடிடேஷனுக்குள்ள வரணும். ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது, நம்ம திரும்பவும் என்ன செய்யணும், மெடிடேஷன் பண்ணணும். ஒரு டீகோடிங் பண்ணுறீங்க, ஒரு ஹீப்ரூவில் ஒரு டீகோடிங் பண்ணுறீங்கன்னா அந்த டீகோடிங் பண்ண வர்ற ஆன்சர் உங்களுக்கு வசனமாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அந்த வசனத்தை இது நீங்கள் இப்போ நீங்கள் அல்ஜிப்ரா பண்ணுறீங்க, எல்லாருமே நம்மளுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஜிப்ரா ஜாமெட்ரிலாம் இருக்குது, படிக்கிறோம். ஒரு ஆன்சர் கிடைச்ச உடனே அதை நம்ம என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம், ரீசெக் பண்ணுவோம்ல. வேற ஒரு ஃபார்முலாவில் போட்டு நம்ம என்ன செய்வோம், ரீசெக் பண்ணுவோம். நம்ம வந்த ஆன்சர் வந்து கரெக்டாக ராங் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது, ஒரு டீகோடிங்கில் நம்மளுக்கு ஒரு காரியம் கிடைக்குது, கையைப்பார் ஆணியப்பாருன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு காரியம் கிடைச்சது அப்படின்னா அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும்னா பைபிளுக்குள்ள தேடணும், எங்கேயாவது அந்த வசனம் இருக்குதா, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு அதை ஹானர் பண்ணுறதுக்கு வசனம் இருக்காண்டு நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். இல்லை அப்படின்னா யூ லைக் டு மெடிடேட் அகெயின். இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் ஒரு டீகோடிங் என்ன செஞ்சிட்டீங்க, பண்ணிட்டீங்க. பாருங்க, இப்போ இந்த காஃப் அண்ட் வாவ் இந்த 2 எழுத்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த காஃப் எப்படி எழுதுவாங்க, இங்கிலீஷில் சி போடுவோம்ல, அதை மாற்றி போடணும். சி என்ன செய்யணும், மாற்றி போடணும். சியை மாற்றி போட்டோன்னா இது என்னது, காஃப். சியை மாற்றி போட்டால் என்னது, காஃப். வாவ் எப்படி எழுதுவாங்க, வாவ் எப்படி எழுதுவாங்க, வாக்கிங் ஸ்டிக். வாக்கிங் ஸ்டிக். ஓகே, காஃப் அண்ட் வாவ். இப்போ இந்த 2 எழுத்தையும்
எழுதிச்சிங்களா எல்லாம் எழுதிடுங்க. அப்புறம் நான் போர்டு அழிக்கிறேன். திரும்ப ஒரு லெட்டர்ஸ்குள்ளே நம்ம போக போகிறோம். எழுதியாச்சா? ஓகே. நான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து காஃப் அண்ட் வாவ். காஃப்னா என்னது? காஃப்னா உள்ளங்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாவ் வந்து என்னது? அது ஆணி. அந்த வாவ் எழுதும்போது நம்ம என்ன சொல்லி எழுதுவோம்? அதை எப்படி எழுதுவோம்? வாக்கிங் ஸ்டிக் மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கும்? எழுத வேண்டியிருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. இது என்னது? காஃப். அண்ட் இது என்னது? வாவ். இப்போ இந்த ரெண்டு எழுத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா யுனைட் பண்ண போகிறேன். எப்பவுமே வாவுன்ட்டு வாவுன் எங்கெல்லாம் நீங்கள் வாவ் பார்க்குறீங்களோ உங்கள் மனசில் வரக்கூடிய அதிகாரம் என்னன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரம் உங்கள் மனசில் என்ன செய்யணும்? அடிக்கணும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், என் தழும்புலினால் அந்த தழும்பு எங்கேருந்து எப்படி வந்துச்சு? ஆணினால் வாவுனால் ஏற்படுத்தப்பட்ட தழும்பு. அப்போ இந்த வாவுன்ட்டு நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்கள் மனசில் என்ன வரணும்? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை என்ன செய்யணும்? உங்கள் மனசில் ரிங் அவுட் பண்ணணும். இப்போ இந்த காஃப் அண்ட் வாவ் இந்த ரெண்டையும் நான் என்ன செய்ய போகிறேன்? இணைக்க போகிறேன். ரெண்டு என்ன செய்ய போகிறேன்? இப்போ இணைக்க போகிறேன். இந்த காஃப் இங்கே எழுதியிருக்கிறேன். சாரி, காஃப் எழுதியிருக்கிறேன். இந்த வாவை நான் இது மேலே என்ன செய்கிறேன்? இணைக்கிறேன். இது ஒரு அல்ஃபபெட். இந்த அல்ஃபபெட் பேர் என்னது அப்படின்னா லாமெட். அல்ஃபபெட் பேர் என்னது? லாமெட். இதனுடைய உச்சரிப்பு வந்து எல் அப்படிங்கிற உச்சரிப்பு என்ன செய்யும்? வரும். உச்சரிப்பு என்னது? எல். இதனுடைய மீனிங் வந்து மேய்ப்பனுடைய கோல். மேய்ப்பனுடைய கோல். ஸ்டாஃப் ஆஃப் ஷெப்பர்ட். மேய்ப்பனுடைய கோல் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த லாமெட் நல்லா பாருங்க. இந்த லாமெட் என்ன செய்யுது? இதனுடைய இதை நீங்கள் யாராவது டீகோட் பண்ணுவீங்களா? யாராவது ட்ரை பண்ணுங்க. வாட் இட் வாண்ட்ஸ் டு டெல் அஸ். இது நம்மளுக்கு என்ன சொல்ல வருது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சும்மா ராங்காக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரை தான் பண்ணுறோம். ஓகே, உள்ளங்கை பக்கத்தில் வந்துட்டாங்க. வரைத்து வந்துருக்க பக்கத்தில் வந்தாச்சு. த லார்ட் இஸ் மை அருமையை சொன்னாங்க. த லார்ட் இஸ் மை லாமெட். அதாவது அவர் தான் ஸ்டெப்பர்ட் ஸ்டாஃப் நம்மளுக்கு. ஓகே, வெரி குட். அடுத்தது வேற பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. அதாவது இந்த லாமெட் என்ன செய்து பாருங்க, என்ன சொல்ல வருது? நான் எப்படி என் உள்ளங்கையினால் வாவை உயர்த்தி பிடிச்சிருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க? உயர்த்தி பிடிங்க. யார? கர்த்தர் சொன்னார்ல, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரும் என்ன செய்வார்? தம் பக்கமாக இழுத்துக்குவார். நம்ம உயர்த்தினதானே அவர் இழுப்பார் எல்லாரையும். நம்ம ஒரு புதுசாக ஒரு கிராமத்துக்கு போகிறோம், ஊழியத்துக்குன்னு போகிறோம். போயிட்டு அங்கே போய் உட்காந்து ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருவீங்க. யாராவது இழுக்கப்படுவாங்களா? இழுக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் அவரை உயர்த்த என்ன ஆகுன்னா ஜனங்கள் பார்ப்பாங்க, இந்த ஐயா வந்து சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குது, அவங்க ஜோம் பண்ண காரியம் நடக்குது, நம்ம அவரை உயர்த்த ஜனங்கள் என்ன செய்யப்படுவாங்க? அவர் பக்கமாக இழுக்கப்படுறாங்க. ஸோ இந்த லாமெட் வாட் இட் டெல்ஸ் அஸ், நான் எப்படி ஆணியை நான் உயர்த்தி பிடிச்சிருக்கிறேனோ அதேமாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க? ஆணியை உயர்த்துங்க. வாவை என்ன செய்யுங்க? உயர்த்தி பிடிங்க. இதுக்கு பேர் என்னது? லாமெட். இந்த லாமெட் வந்து ஹீப்ரூ அல்ஃபபெட்ஸ் 22 அல்ஃபபெட்ஸில் எல்லாத்த விட உயர்ந்த அல்ஃபபெட் வந்து இந்த லாமெட். எல்லாத்த விட டாலஸ்ட் அல்ஃபபெட் வந்து லாமெட் தான். மிச்சம் எல்லாமே எல்லாத்தோட ஸ்மாலஸ்ட் அல்ஃபபெட் இது எல்லாத்த விட சின்னது யோத் யாத் அப்படின்னு சொல்லலாம். யோதுங்கிறது எல்லாத்த விட ஒரு சிறிய அல்ஃபபெட். எல்லாத்தோட உயர்ந்த அல்ஃபபெட் எது? லாமெட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே காஃப் நான் என்ன செய்யறேன்னா வாவ் கூட இணைக்கிறேன். ஆனால் அதை இப்போ மாற்றி இணைக்கிறேன். இது என்னது? காஃப். எல்லாரும் சத்தமாக சொல்லணும். இது என்னது? காஃப். இந்த காஃப்குள்ளே நான் என்ன செய்யறேன்? இந்த வாவை இப்போ மாற்றி வைக்கிறேன், உள்ள வச்சிருக்கிறேன். காஃபுக்குள்ளே நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இப்போ வாவ் வச்சிருக்கிறேன். இதுக்கு பேர் வந்து பே. இதுக்கு பேர் என்னது? பே. பே அப்படின்னா மவுத் சொல்லி அர்த்தம். பேக்கு அர்த்தம் என்னது? மவுத், வாய். பேன்னு என்னது? வாய். இங்கிலீஷில் ஹீப்ரூவில் வாய்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? பே. வாய்க்கு என்ன சொல்லுவாங்க? பே. இந்த பே என்ன சொல்லுது நம்மகிட்ட? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம்.
லேமேடை பற்றி நம்ம எல்லாம் சொன்னோம். நீங்கள் இந்த சிஸ்டர் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, கர்த்தர் என்னுடைய லேமேட் அப்படின்னு சொன்னாங்க, த லார்ட் இஸ் மை லேமேட் அப்படின்னு சொன்னாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம த லார்ட் இஸ் மை செப்பர்ட் அப்படிங்கிறதுலையும் பாருங்கள், என் கோலும் அப்படி தடியும் என்ன செய்யும், தேற்றும். அப்போ லேமேட் என்ன செய்யும், நம்மளை தேற்றும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இப்படி இப்போ இந்த பே நம்மகிட்ட என்ன சொல்லுது, யாரோ டீகோட் பண்ண முடியுமா? பக்கத்தில் வந்துட்டாங்க. ஓகே, அது என்ன சொல்ல வருது நம்மகிட்ட? சரி, இன்னும் பக்கம் வந்தாச்சு. இந்த பேனுடைய வாயில் என்ன இருக்கு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆணி என்ன சொல்லுவாங்க? வாவ். இந்த பேனுடைய வாயில வாவ் இருக்க மீது நம்ம வாயில் என்ன இருக்கணும்? நம்ம வாயில் என்ன இருக்கணும்? வாவ் இருக்கணும். ரைட்டா? நம்ம வாயில் என்ன இருக்கணுமா? வாவ் இருக்கணும். கரெக்ட் தானே? ஒரு 4-5 தடவை தொடர்ந்து சொல்லுங்க பார்க்க. வா வாவுண்டு ஏதாவது ஞாபகம் வருதா? சரி, வேற ஏதாவது வாவுண்டு நீங்கள் தொடர்ந்து சொன்னோடனே உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? சரி, ஓகே. வேற நீங்கள் தொடர்ந்து வாவுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? உன் வாய் விரிவாக தர. ஓகே, சரி, நான் இப்போ சொல்ல வரேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, ஓகே, நான் இப்போ ஒரு கருத்து சொல்ல பாருங்க. ஒரு கானானிய ஸ்திரீ கர்த்தர்கிட்ட வந்து கேட்ட, கர்த்தாவே, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறா, நீர் எப்படியாவது என்னுடைய மகளுக்கு என்ன செய்யணும், சுகத்தை கொடுக்கணும்னு சொன்னோடனே கர்த்தர் சொன்னார், பிள்ளைகளோட அப்பத்தை நாய்க்கு போட மாட்டேன்னு சொன்னார். அப்போது யூத ஜனங்களுக்கு புரஜாதிகள் எப்படி காணப்படுறாங்க? எந்த மிருகம் மீது காணப்படுறாங்க? நாய் மீது. அதாவது நம்மெல்லாம் யாரா? நாய் எடுங்க. நம்ம அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்க நம்ம நாய் அப்படிங்கிற ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் கானானி ஸ்திரீயும் விடலை. அவள் சொன்னால், அந்த மேஜிலிருந்து விழுந்த துளிக்கே என்ன செய்யும், சாப்பிடுமே அப்படின்னு சொன்னோன்னே கர்த்தர் பார்த்து அவனுடைய விசுவாசம் பெரியுது, அவன் விசுவாசத்தின்படி என்ன செய்யட்டும், நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக கடவுது அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, இந்த நாய்க்குட்டிகளுக்கும் கர்த்தர் என்ன செய்யறார், அந்த காரியத்தை கொடுக்குற ஒரு கிருபை என்ன செய்யறா கொடுக்குறார். நாய்கள் சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட வேண்டாம், நம்ம எல்லாம் அசுத்தமான மிருகங்கள் தான். கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார், பரிசுத்தப்படுத்துறார். நம்ம ஒரு காலத்தில் நம்மளுடைய சுவாபங்களை பார்த்தோம் அப்படின்னா, நாய் தன் கக்கினதுக்கே தின்னும் அப்படின்னு சொல்லும் போது எத்தனையோ தோட நம்ம பாவத்தில் விழுந்து அதே பாவத்தில் விழுந்து என்ன செய்வோம், வருவோம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் என்ன செய்யறார், நம்மளை ஸ்டடியாக உட்கார வைக்கிறாரு, ஒரு பரிசுத்தப்படுத்தி நம்மளை என்ன செய்யற நிற்கார வைக்கிறார். பாருங்க, பேதுரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு தட்டு இறங்கி வந்துச்சு, அடிச்சு புசி அப்படின்னு சொன்னார். உடனே சொன்னா, அசுத்தமானது என் வாய்க்குள்ள போனது இல்லையே கர்த்தாவே, நான் சுத்தமாக்குனது நீ எப்படி அசுத்தம்னு சொல்லலாம்? இவர் நம்மளை எப்படி என்ன செஞ்சிட்டார், சுத்தப்படுத்தின பிறகு யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, அசுத்தம்னு சொல்ல முடியாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நாயின்னு சொல்லுவாங்க. இந்த நாய்க்கு ஒரே ஒரு எழுத்து தெரிஞ்சா போதும். என்ன எழுத்து? வாவ். வாங்கிற வார்த்தை தெரிஞ்சா போதும். யோசுவா இது கானானுக்குள்ள எத்தனை பேர் போனாங்க? 2 பேர், யோசுவாவும் காலேபும். காலேபுக்கு அர்த்தம் என்ன? யார் சொன்னா? அப்புறம் தான் கரெக்டாக சொன்னாங்க. காலேபுக்கு அர்த்தம் என்னது? நான் சொல்லணும் யோசிப்பேன், யாராவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி பெயர் வைப்பாங்களா? ஆனால் அந்த காலேபுடைய அம்மா எப்படி இவனுக்கு இந்த பெயர் வச்சாங்க, நாயின்ட்டு எப்படி பெயர் வச்சாங்க? ஏன்னா யூதர்கள் அந்த பெயர் என்ன செய்ய மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்க எப்படி வைத்தாங்க பாருங்க. அந்த கானானுக்குள்ள போறது யார் போவா அப்படின்னா, நாய்க்குட்டிகள் என்ன செய்யும், போகும். அந்த நாய்க்குட்டிகள், பரிசுத்தமாக்கப்பட்ட நாய்க்குட்டிகள் யாரு? நம்ம தான் என்ன செய்யும். அதனால தான் சொன்னேன், இந்த ஒரு வார்த்தை வாவுங்கிறது தெரிஞ்சா போதும், நம்ம அங்கே என்ன செய்யலாம், அந்த இம்பார்ட்டன்ஸ், இந்த வாவுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சா போதும், நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ட்ரி. அந்த வாவ் இம்பார்ட்டன்ஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட போய் வாவ் மேசியாவை குறிக்குது, வாவ் ரட்சிப்பை குறிக்குது, வாவ் ஹீலிங்கை குறிக்குது, வாவ் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை குறிக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் மேசியா பற்றினதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பற்றி சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? அவங்களுக்கு அந்த வாவுக்குள்ளது தெரியலை. தெரிந்திருந்தா, ஆனால் ஒரு காலத்தில் தெரியும். கர்த்தர் அவங்களுடைய கண்களை திறப்பார். அப்போ கேட்பாங்க, கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் இந்த வடுகள் ஏது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய நண்பன் வீட்டில்
நடந்ததுப்பா. அப்போதான் அந்த ஆணியினுடைய வெளிப்பாடு அவங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அப்போதான் வாவுனுடைய வெளிப்பாடு அவங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் பார்த்துருங்க. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார், அதை கொடுத்து வைத்திருக்கிறார். பாருங்க, வேதம் இந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, பே அதாவது வாய், இந்த வாய்க்குள்ள எப்படி வாவ் இருக்கோ அதேமாதிரி நம்ம வாயில் என்ன இருக்கணும், வாவ். அதாவது வேதம் சொல்லுது, வாசிங்க ஒரு வசனம், மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள், ஆசாரியனுடைய உதடு என்ன செய்யணுமா, அறிவை காக்க வேண்டும். அவன் வாயில என்ன தேடுவாங்களாம், வேதம். அவன் வாயில் என்ன செய்யணும் இருக்கணும், நம்ம வாயில் என்ன இருக்கணும், வேதம் இருக்கணும். வேதத்தை ஹீப்ருல என்ன சொல்லுவாங்கன்னா தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. தோரா அப்படின்னா என்னது, லா, வேதம். சங்கீதக்காரன் சொல்றார், வேதம் குறைவற்றது, the law is perfect, அதாவது தோரா இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உலகத்தின் சட்டத்தில் ஓட்டைகள் உண்டான, கர்த்தருடைய சட்டத்தில் ஓட்டை கிடையாது. இந்த லாவை என்ன சொல்லுவாங்கன்னா தோரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தோராவை கொஞ்சம் நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போமா, ஏன் அதை தோரான்னு சொல்லப்பட்டிருக்கு, ஏன் தோரான ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. இதை கொஞ்சம் நம்ம 5 ஆகமங்கள், அதாவது ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, இந்த 5 புஸ்தகங்கள் சேர்ந்தது தான் என்னது தோரா. அதை ஏன் தோரான்னு சொல்லணும், நம்ம கொஸ்டின் அதுதான். இப்போ ஒரு இது பெண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா இதை ஏன் பெண்ணுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யணும், தெரியணும். இப்போ இந்த தோரால மொத்தம் 4 அல்பபெட் இருக்குது. எத்தனை அல்பபெட் இருக்குது, 4 அல்பபெட். முதல் அல்பபெட் தாவ். என்னது, தாவ். தாவ் அப்படின்னா ஹீப்ருல 22வது அல்பபெட். ஹீப்ருல எத்தனாவது அல்பபெட், 22வது அல்பபெட். அடுத்தது ஓ, ஓ உச்சரிப்பு எதுக்கு வரும், வாவ். அடுத்தது ஆரே, அதாவது ரெஷ். அடுத்தது ஹெச், ஹெச் ஹே. இப்போ பாருங்க, வாவுங்கிறது நம்மளுக்கு தெரியும். வாவ் எது, ஆணி, நேல். அது எப்படி எழுதுவாங்க ஏன்ஷியன் ஹீப்ரூல, ஏன்ஷியன் ஹீப்ரூல எப்படி எழுதுவாங்க, ஒய் மீதி போடுவாங்க, ரைட்டா. ஒய் மீதி என்ன செய்வாங்க, போடுவாங்க. அடுத்தது ஹே. ஹே ஏன்ஷியன் ஹீப்ரூல எப்படி எழுதுவாங்க, ஒரு மனிதன் 2 கரத்தையும் உயர்த்தினது போல என்ன செய்யும் காணப்படும், அப்படிதான் எழுதுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னது, பிஹோல்ட், அதாவது பார் அப்படின்னு சொல்லி. இப்போ தாவ் ஏன்ஷியன் ஹீப்ரூல அவங்க எழுதக்கூடிய விதம் என்ன அப்படின்னா சிலுவை சின்னம் போடுவாங்க. தாவுக்கு எப்படி போடுவாங்க, சிலுவை சின்னம். அந்த சைன் தாவ் அப்படின்னா சிலுவை சின்னத்தை என்ன செய்வாங்க, போடுவாங்க, கிராஸ். அடுத்து ரெஷ் அப்படின்னா தலை. ரெஷ்னா என்னது, தலை, தலை மாதிரியே வரைவாங்க. அது ரெஷ் என்னது, தலை, அதை தலை மாதிரியே என்ன செய்வாங்க, வரைவாங்க. இப்போ RESH, RESH, ரெஷ். ரெஷ்ன்னு சொல்லியாச்சுன்னா தலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். ஸோ 4 அல்பபெட். ஒன்று தாவ், அடுத்தது வாவ், அடுத்தது ரெஷ், அடுத்தது என்னது ஏ. இந்த 4 எழுத்து சேர்ந்தது என்னது, தோரா. இப்போ தோரானா நம்ம யோசிக்கணும், இப்போ கர்த்தரை கேட்கணும், கர்த்தாவே தோரானா என்ன, எனக்கு அதை என்ன செய்யும், டீகோட் பண்ணி தாரும். சிலுவை, ஆணி, அடுத்தது என்ன தலை, அடுத்தது என்னது பார், அடுத்தது என்னது பார். சிலுவையில் ஆணினால் அடிக்கப்பட்ட தலையை என்ன செய்யுங்க பாருங்க. தலை யாரு, தலை யாரு, மேசியா. மேசியா தானே யாரு, தலை நம்மளுக்கு சபைக்கு தலை யாரு, கிறிஸ்து தான் யாரு, சபைக்கு தலை. அப்போ சிலுவையில் ஆணினால் அடிக்கப்பட்ட தலையாகிய மேசியாவை நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. அப்போ தோரா, இந்த 5 ஆகமங்களும் தோரான்னு சொல்லப்படுது. இந்த தோரா எதை வெளிப்படுத்துது அப்படின்னா சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை தான் என்ன செய்யும், அது வெளிப்படுத்தும். நீங்க ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் கடைசி அதிகாரம் வரைக்கும் நீங்க மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா அது எதை பற்றி தான் சாட்சி சொல்லும், உங்களுக்கு டெஸ்டிமனி கொடுக்கும். சிலுவையில் ஆணினால் அடிக்கப்பட்ட மேசியாவை பற்றி தான் என்ன செய்யும், உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். இப்போ நம்ம டீகோடிங் பண்ணிட்டோம். இதுக்கு வசனம் எங்க இருக்கு, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்று உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அப்போ நம்ம எதை மட்டும் அறிஞ்சா போதும்,
சிலுவையில் அறையப்பட்ட அவரை மட்டும் அறிந்தா போதும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்ல. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் தோராவை மட்டும் நீங்கள் அறிஞ்சா போதும். தோராவுக்கு ஆவிக்குரிய அர்த்தம், இந்த டீகோடிங்குள்ள அர்த்தம் என்னது? சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்க. பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு தோராலே கர்த்தர் எவ்வளோ காரியங்களை வைத்திருக்கா பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் டீகோட் பண்ணிட்டு அதனுடைய மீனிங் வந்து நீங்கள் என்ன, அதனுடைய ஆன்சர் ரைட்டா ராங்கிறது வசனத்தை என்ன செய்யணும், நீங்கள் தேடணும். கிடைக்கிறது வரைக்கும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. கிடைக்கிறது வரைக்கும் டீகோடிங் என்ன செய்யக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை தப்பாக இருந்ததுன்னா நம்மளுடைய ராங் இன்டர்பிரேஷன் வந்து எல்லார்ட்டையும் என்ன செய்கிறோம் போயிடும். அதனால எது வரைக்கும் அதுக்குள்ள ஒரு வசனம் உங்களுக்கு கிடைக்கலையோ அது வரைக்கும் அதை மௌனமாக உங்கள் மனசுக்குள்ளே வைக்கிறது நல்லது. அதை தியானிச்சுக்கிட்டே என்ன செய்யணும் இருக்கணும். சரி, இப்போ இந்த தோரா, அதாவது நம்மளுடைய வாயில் என்ன இருக்கணுமா, வேதம் இருக்கணும். வேதம் என்னது? தோரா. தோரா என்ன சொல்லுது? சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரையே நீங்கள் என்ன செய்யுங்க நோக்கி பாருங்க. அப்போ நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை மேசியாவை உயர்த்துற ஒரு வார்த்தையை என்ன செய்யணும் காணப்படணும். பாருங்க, இந்த லேமட் என்ன சொல்லுது? நான் எப்படி வாவை உயர்த்தி பிடிச்சிருக்கணும் அதுமாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க உயர்த்தி பிடிங்க. இப்போ என்ன சொல்லுது? என்னுடைய வாயில் எப்படி வாவு இருக்கோ அதுமாரி உங்களுடைய வாயில் சட்டங்கள், அதாவது தோரா இருக்கணும். உங்களுடைய வாயில் கிறிஸ்துவ பற்றின வார்த்தைகள் என்ன செய்யணும் காணப்படணும். பாருங்க, எல்லா காரியமும் அந்த ஒவ்வொரு லெட்டரும் உங்களுக்கு வந்து அந்த காரியங்களை என்ன செய்யும் வெளிப்படுத்தி காமிக்கும். பாருங்க, அடுத்த லெட்டருக்குள்ள போகலாம். தோரா ரப் பண்ணிட்டா ஓகே. அடுத்தது வா வந்து எப்படி எழுதுவாங்க? வாக்கிங் ஸ்டிக் மாதிரி என்ன செய்வாங்க எழுதுவாங்க. வாக்கிங் ஸ்டிக் மாதிரி எழுதிட்டு இந்த எக்ஸ்டெண்டட் இந்த லைனை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இந்த சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணால் டீ மாதிரி வரும். அது வந்து ஸ்லைடாக என்ன செய்யும் வரும், ஸ்லைடாக. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜைன் சொல்லுவாங்க. ZAYIN, ஜைன். ஜைன் சரி, நீங்கள் எழுதுங்க. அதை ஜைனுக்கு அர்த்தம் வந்து நுகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஜைன் வந்து 7வது அல்பபெட். ஜைன் வந்து எத்தனாவது அல்பபெட்? 7வது அல்பபெட். இது நுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா? இது அப்படியே உங்கள் மனசில் என்ன செய்யுங்க வைத்துக்கொள்ளுங்க. ஜைன். ஜைன் வந்து இதுலையும் என்னதான் இருக்குது? வாவு இருக்குது. வாவு இல்லாத அல்பபெட்டே உங்களுக்கு கிடைக்காது. அந்த வாவை லைட்டாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் அதை என்ன சொல்கிறோம்? அதை ஜைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நான் ஜைன் அண்ட் வாவ், ஜைன் அண்ட் வாவ் இந்த ரெண்டையும் நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ இணைக்க போகிறேன். வாவ் வந்து இந்த இடத்துல நான் லைட்டாக டில்ட் பண்ணுறேன். ஜைன் இது மேலே நான் வைக்கிறேன். வாவ் எப்படி எழுது பாருங்க, எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. வாவ் வந்து நான் இந்த இடத்துல கர்வ் பண்ணியிருக்கிறேன். ஜைன் இது மேலே என்ன செஞ்சுருக்கிறேன் வைத்திருக்கிறேன். இதுக்கு பேர் வந்து ஐன். AYIN, ஐன். ஐன் அப்படின்னா கண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஐன் என்ன அர்த்தம்? கண். ஐனுக்கு என்ன சொல்லுவாங்க? கண். பேன் என்னது? வாய். கைக்கு என்ன சொல்லுவாங்க? கைக்கு என்ன சொல்லுவாங்க? சரி, ஒரு சின்ன ஒரு காரியம் பண்ணுவோமே. பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்லுவோமா ஹீப்ரூவில்? ஹீப்ரூவில் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்லலாமா? சரி, கைக்கு என்ன சொல்லுவாங்க? யாது. தலைக்கு என்ன சொல்லுவாங்க? ரெஷ். தலைக்கு என்ன சொல்லுவாங்க? ரெஷ் சொல்லுவாங்க. வாய்க்கு என்ன சொல்லுவாங்க? பெயின் சொல்லுவாங்க. உள்ளங்கைக்கு என்ன சொல்லுவாங்க? காஃப்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஓரளவு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் இந்த அல்பபெட்ஸ் முடிக்கும் போது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நல்லாவே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள். பாருங்க, கருத்து அது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இப்போ ஐன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது எதை குறிக்குது? கண்ணை குறிக்குது. கண்ணுன்னு என்ன? கண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க ஹீப்ரூவில்? எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? ஐன். ஐன். இந்த கண் எதனால உருவாக்கப்பட்டிருக்குது? எதனால உருவாக்கப்பட்டிருக்கு? வாவ். ஏதோ செய்யப்பட்டிருக்குது. வாவ். அப்போ நம்ம கண் எதை பார்க்கணும்? வாவை பார்க்கணும். அதாவது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த மேசியாவை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். நம்மளுடைய கண்கள் அது மேலே என்ன செய்யணும் நோக்கமாக இருக்கணும். நம்மளுடைய கண்கள் வேற எங்கே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த கண் இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட ஒரு கண்ணை என்ன செய்யணும் காணப்படணும். பாருங்க, யோபு சொல்றாரு, நான் என் கண்ணோடு என்ன செய்கிறேன் உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அந்த உடன்படிக்கை நம்ம இந்த கண்ணோடு பண்ணணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த கண் கர்த்தாவே உண்மை மாத்திரம் என்ன செய்ய நோக்கி பார்க்கும். பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட அவரை என்று வேற ஒன்று உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானிக்கிறேன். கர்த்தர் சொன்னார், பூமியின் எல்லையில் எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி, யாரை நோக்கி பார்க்கணுமா?
அவரை நோக்கி பாருங்க, அப்பொழுது என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நம்மளுடைய கண், அதாவது ஐன் எதை நோக்கி இருக்கணும்? வாவை நோக்கி என்ன செய்யணும்? காணப்படணும். பாருங்க, லேமட் எல் உச்சரிப்பு, பே இதுக்கு பி உச்சரிப்பு வரும், ஐனுக்கு உச்சரிப்பு கிடையாது. ஐன் வந்து சைலண்ட். ஐன் வந்து என்னது? சைலண்ட். அதுக்கு உச்சரிப்பு இல்லை. அதுக்கு வவல்ஸ் ஏதாவது பாயிண்டிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது உச்சரிப்பு என்ன செய்யும்? வரும். அதுக்கு இல்லாமல் உச்சரிப்பு என்ன செய்யாது? வராது. சரி, அடுத்தது இது என்னது? வாவ். லைட்டாக ஸ்லாண்ட் பண்ணியிருக்கிறேன், லைட்டாக அதை என்ன செஞ்சுருக்கிறேன், கொஞ்சம் அப்படி இதை பண்ணியிருக்கிறேன். இந்த வாவில் நான் இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு கோடு போடுறேன். இந்த அல்பபெட் பேர் வந்து கிம்மல். இது பேர் என்னது? இதுக்கு என்ன சொல்லுவாங்க? கிம்மல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கிம்மல். ஓகே. இப்போ இந்த கிம்மலை பார்க்கும்போது நல்லா பாருங்க, கிம்மலை நல்லா பாருங்க. பார்க்கும்போது ஒரு ஆள் நடக்கிற மாதிரி இல்லை, ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாங்க, எப்படி நடக்கிற மாதிரி என்ன செய்யுது இருக்கிறது. அதாவது நம்மளுடைய நடவோட பாவனைகள் எல்லாமே யாரை வெளிப்படுத்தணும்? வாவை என்ன செய்ய? இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? வெளிப்படுத்த. அதாவது வாவை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நம்மளை பார்க்கும் போதே ஜனங்கள் சொல்லணும், வாவ் நடந்து வருதுப்பா. யார் நடந்து வரா? வாவ் நடந்து வராங்க. நம்மளை பார்க்கும் போதே ஜனங்கள் சொல்லணும், இவன் தான் உண்மையான கிறிஸ்தவங்க. இந்த வாவ் அது நமக்குள்ள வந்து இறங்கிச்சு அப்படின்னா, இந்த வாவ், அதாவது இன்னும் ஒரு சில காரியங்கள் சொன்ன, இந்த வாவுடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னும் சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த வாவ் உங்களுக்குள்ள வந்து இறங்கிச்சு அப்படின்னா ஹீலிங் பவர் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். நீங்கள் நடந்து போகும்போதே நிலப்பட்ட மாத்திரத்தில் எல்லாரும் என்ன செய்வாங்க? எல்லாரும் நடந்து போகணும். எழுந்து நடன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அவங்க நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை இந்த வாவுக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறார்? வைக்கிற பாருங்க. ஒவ்வொரு அல்பபெட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அல்பபெட். பாருங்க, இந்த இந்த 5 அல்பபெட், இந்த 4 அல்பபெட்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே 5 அல்பபெட்டில் என்ன இருக்குது? வாவ் இருக்குது. வாவ் இல்லாத அல்பபெட்டே இல்லை. இப்போ நான் சப்போஸ் இந்த வாவனை எடுத்துட்டேன்னு வைங்க, எல்லாத்துலேயும் இந்த வாவை எடுத்துடலாம், எல்லாத்துலேயும் வாவை எடுத்துடுறான். அல்பபெட் இருக்கா? அப்போ வாவ் இல்லை அப்படின்னா அல்பபெட் இல்லை, அதாவது ஹீப்ரு அல்பபெட் இல்லை. ஹீப்ரு அல்பபெட் இல்லாட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை. அப்போ எல்லாமே எதில் அடங்கி இருக்குது? வாவில் தான் என்ன செய்யுது? அடங்கியிருக்கு. அதனால தான் சொன்னேன், இந்த வாவ் உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு எல்லா அல்பபெட்டும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? புரிஞ்சிடும். பாருங்க, இந்த அல்பபெட் இப்போ யோத் வந்து நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம்? எப்படி ஒரு வளைவு கொடுப்போம், எல்லாத்த விட சிறிய அல்பபெட். இந்த அல்பபெட்டை கொஞ்சம் நீங்க பெருசா எழுதுனீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி பெருசா எழுதுனீங்க அப்படின்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஷ்னா என்னது? ஹெட், தலை. ரெஷ்னா என்னது? தலை. ரெஷ் வந்து யோத் வந்து சின்னதாக எழுதுவாங்க, ரெஷ் என்ன செய்வாங்க? பெருசாக எழுதுவாங்க. ரைட்டா? ஸோ அதை என்ன சொல்லுவாங்க? ரெஷ்னா ஹெட். அதை ரோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன் ஹீப்ரூவில் வந்து ரோஷ்ன்னு சொல்லுவாங்க. மாடர்ன் ஹீப்ரூவில் அதை என்ன சொல்லுவாங்க? ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஷ் வந்து இது எதை குறிக்குது? தலையை குறிக்குது. நம்ம இதுவரைக்கும் எத்தனை அல்பபெட் படிச்சுட்டோம் தெரியுமா? நான் இப்போ அழிச்சிட்டு நான் திரும்ப ஒரு தடவை என்ன செய்ய போகிறோம், நம்ம சின்ன ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். அதாவது யார் யாருக்கு எந்தெந்த அல்பபெட் புரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எல்லாம் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக வேணும்ல. விசுவாசத்தை பற்றி நல்லா கேள்விப்பட்ட பிறகு கர்த்தர் ஒரு டெஸ்ட் வைப்பார். இந்தாப்பா டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆறியான்னு பார்ப்போம். முதல்ல தாவீது சொன்னா, தாவீது ஒரு பெரிய பரீட்சைக்குள்ளே போக வேண்டி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு ட்ரைனிங்கில் கொடுத்தார். சிங்கம் வந்து என்ன செஞ்சுட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு ஓடிச்சு. உடனே பின்னாலே ஓடுதான் பார்த்துடுங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, கல்லை என்ன கேட்டபிலிட்டி எடுத்துட்டு அவன் நேரம் ஓடி போய் சிங்கத்தை அடித்து வாயிலேருந்து என்ன செஞ்சான்? பிடுங்கிட்டு வந்தான். அடுத்தது கரடி வந்துச்சு. கரடி என்ன செஞ்சான்? முறியடித்தான். இவனுக்கு தெரியாது எதுக்கு இப்படிலாம் நடக்குன்னு சொல்லி. தட் வாஸ் ஃபார் எ பர்பஸ். ஒரு பர்பஸ். அவனுடைய ட்ரைனிங் அங்கே நடந்துட்டு இருக்குது. கடைசியாக அவன் ட்ரெயினுடைய முடிவில் ஒரு பெரிய பரீட்சை வந்து பாருங்க, கோலியாத் வந்து நின்றுட்டான். அந்த கோலியாத் அடிக்கிறதுக்குள்ள சவுல் எல்லாம் மிரண்டு ஓடிட்டாங்க. ஆனா இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா 5 கல். இவனுக்கு பட்டையெல்லாம் தேவையில்லை, சிங்கத்தையே நான் அடித்தேன், இவன்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கல்லை மட்டும் எடுத்துட்டு சிங்கத்திலிருந்து பாதுகாத்த தேவன் இந்த கோலியாத் வந்து என்ன செய்வார்? பாதுகாப்பார்னு சொல்லி ஒரு கல் எடுத்து அவன் என்ன செஞ்சான்? முறியடித்தான். பாருங்க, அதே போல இப்போ ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் நம்மளுக்கு நம்ம என்ன செய்வோம்? பார்க்கலாம்.
சரி, நான் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். இது சின்ன டெஸ்ட் வைக்கும்போது யாரும் உங்கள் புக்கை பார்க்காதீங்க. புக்கை பார்த்து யாரும் ஆன்சர் சொல்லாதீங்க. ஏன்னா புக்கை பார்த்து ஆன்சர் சொன்னால் எல்லா ஆன்சரும் கரெக்டாக வந்துடும். அப்போ பிறகு அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இவங்க எல்லாம் புக்கை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு. 1-2 தப்பாக இருந்தால் தான் சரி எல்லாரும் என்ன சொல்கிறேன். நான் என் பையன்ட்ட எப்பவுமே சொல்வேன், நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ காப்பி மட்டும் அடிக்காத. அதனால அவன் என்ன செய்வானா உத்தமமாக படிப்பான். சரி ஃபெயில் ஆனாலும் அப்பா நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, ஏச மாட்டாங்க. ஆனால் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. எத்தனை பேர் காப்பி அடித்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, காப்பி அடிக்கும். அதே மாதிரி நம்ம தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் காப்பி மட்டும் என்ன செய்யக்கூடாது. சின்ன பிள்ளைல நிறைய காப்பி அடிச்சிருக்கோம், ஆனால் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது. ஓகே, வாட் இஸ் திஸ்? யோத். எல்லாரும் சேர்ந்தா சத்தமா யோத். இது என்னது? ரெஷ். இது என்னது? ஹே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஹே. ஓகே. இது என்னது? வாவ். இது காஃப். லாமெட். பே. ஜைன். 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 ஐன். கிமல். என்னது? கிமலுக்கு நான் அர்த்தத்தை சொல்லவே இல்லையே, நீங்களும் கேட்கவே இல்லையே. கிமல்னா கேமல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிமல்னா என்ன அர்த்தம்? கேமல். இன்னொன்று மாடர்ன், அதாவது ஏன்ஷியன் ஹீப்ரூல இந்த கிமல் எழுதும் போது இப்படி எழுதுவாங்க, இந்த மாதிரி எழுதுவாங்க. அதுக்கு மீனிங் வந்து ஃபுட். அதுக்கு மீனிங் என்னது? ஃபுட், பாதம். பாதத்துக்கு என்ன சொல்லுவாங்க? கிம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன் ஹீப்ரூல அது என்ன சொல்லுவாங்க? கிம்மல் அப்படின்னா ஃபுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் நம்ம எத்தனை அல்ஃபபெட் பார்த்துட்டோம்? டோட்டல் 10 அல்ஃபபெட் நம்ம என்ன செய்யிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இந்த 10 அல்ஃபபெட் உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிட்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன். பதிஞ்சிட்டா பதியலையா? நல்லா பதிஞ்சிட்டலாம். இனிமே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்னும் 12 அல்ஃபபெட் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வவல்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வவல் பாயிண்டிங் எப்படி பண்ணணும், எப்படி ஏ உச்சரிப்பு எப்படி வரும், ஈ உச்சரிப்பு எப்படி வரும், அதெல்லாம் தெரிஞ்சதானே நம்ம வாசிக்க முடியும். இல்லாட்டி மொட்டையை நான் வந்து ஒரு வார்த்தையை நான் எழுதி போட்டேன் அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாது. சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ வவல்ஸ் நம்ம பார்க்கலாம். வவல்ஸ்ல ஏ வவல், லெட்டர் ஏ. ஏனுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும்? இந்த ஏ வவல் வந்து ஒரு அல்பபெட்டுக்கு கீழே ஒரு அல்பபெட் லைக் லேமட் ஒன்று, லேமட் இருக்கட்டும், இல்லாட்டி பே இருக்கட்டும், ஜைன் இருக்கட்டும், ஐன் இருக்கட்டும், இந்த மாதிரி அல்பபெட்டுக்கு கீழே டி மாதிரி ஒரு சிம்பால் வந்துச்சுன்னா அது எப்படி உச்சரிக்கணும்? ஏ சவுண்ட். இப்போ லேமட் இருக்குது, லேமடுக்கு கீழே இப்படி நான் டீ போட்டேன்னா இது எப்படி உச்சரிப்பாங்க? லா. லேமனுடைய உச்சரிப்பு என்னது? எல் உச்சரிப்பு. லேமனுடைய உச்சரிப்பு என்னது? எல். அப்போ இதை லேமடுக்கு கீழே நான் டீ போட்டேன்னா அது எப்படி உச்சரிப்பாங்க? லான்னு சொல்லி உச்சரிப்பாங்க. இப்போ நான் இது என்னது? பே. பேக்கு கீழே நான் டீ போட்டேன்னா பா, பான்னு சொல்லி உச்சரிக்கணும். ரைட்டா? ஸோ இப்படி ஏனுடைய உச்சரிப்புக்கு ஆல்பபெட்டுக்கு கீழே டி அல்லது ஹைஃபன் அல்லது ஹைஃபனோடு கூட இப்படி 2 கோலன், இப்படி ஒரு கோலன் போட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஏனுடைய உச்சரிப்பு. இந்த ஏனுடைய உச்சரிப்பில் வந்து இது லாங் நோட், இது ஷார்ட் நோட், இது டிமினிஷ் நோட். அதாவது நீ இப்படி இழுக்கணும், லான்னு சொல்லி இழுப்பாங்க. இது வந்து லா அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக உச்சரிப்பாங்க. இது வந்து லா. அந்த ஆ உச்சரிப்பு வந்து ரொம்ப ஷார்ட்டாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதனால, ஆனால் நீங்கள் இப்போதைக்கு என்ன செய்யுங்கன்னா, டி அல்லாட்டி ஹைஃபன் அல்லாட்டி ஹைஃபன்கிட்ட கோலன் இருந்துச்சுன்னா அது எப்படி உச்சரிப்பாங்க? அதை ஏ சவுண்ட் என்ன செய்யும், வரும். இதை மட்டும் நீங்கள் மனசில் வைங்க. போக போக நம்ம எல்லாமே என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். ரைட்? ஸோ ஏனுடைய உச்சரிப்புக்கு ஒரு அல்பபெட்டுக்கு கீழே இந்த மாதிரி டி அல்லாட்டி ஹைஃபன் அல்லாட்டி ஹைஃபனோடு கூட கோலன் வந்துச்சுன்னா ஏனுடைய உச்சரிப்பு என்ன செய்யும், வரும். அடுத்தது ஈ. ஈங்கிற உச்சரிப்பு.
இந்த ஈ உச்சரிப்பில் வந்து ஒரு அல்பபெட்டுக்கு கீழே புள்ளி வந்துச்சுன்னா, டாட் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? ஈ சவுண்ட். ஈ சவுண்ட் வரும். புள்ளி வந்துச்சுன்னா என்ன சவுண்ட் வரும்? என்ன சவுண்ட் வரும்? ஈ சவுண்ட். இப்போ லேமட்டுக்கு கீழே ஒரு புள்ளி வந்துச்சுன்னா லே, லே. இன்னும் பேக்கு கீழே ஒரு 2 புள்ளி வந்துச்சுனாலும் பே, பி, அந்த பேங்கிற உச்சரிப்பு வரும். இப்படி இந்த ஈங்கிற உச்சரிப்பு அதில் என்ன செய்யும்? அதில் வரும் பார்த்துடுங்க. ஸோ ஏங்கிற உச்சரிப்புக்கு டி ஹைஃபன் அல்லாட்டி ஹைஃபனோடு கூட கோலன் வரும். ஈங்கிற உச்சரிப்புக்கு டாட் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஈங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேர்டு உண்டு. இப்போ இதுக்கு பட்டான்னு சொல்லுவாங்க, இதுக்கு சிகோல் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேர்டு, ஒரு வேர்டு சொல்லுவாங்க அதுக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும், அப்படி பவுன்சர் ஆயிரும். படித்ததெல்லாம் என்ன செஞ்சிருவோம்? மறந்துடும். ஒரே நாளில் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இப்போ எல்லாமே என்ன செஞ்சிடும்? கிளாஸ் முடியும் போது என்ன படித்தோங்கிறதே மறந்துட்டோம் அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. வவல்ஸில் வந்து ஏ பாயிண்டிங், இ பாயிண்டிங் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க? மனசில் வச்சுடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இதுவரைக்கும் டோட்டல் எவ்வளவு நம்ம பார்த்துருக்குறோம்? 10 அல்ஃபபெட்டு, 2 வவல் பாயிண்டிங்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ரைட்டா? இப்போ நம்ம ஒரு காரியம் நாங்கள் வரைஞ்சி போட போகிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். ஓகே? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம்தான். நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் வந்து இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது இது என்னதுன்ட்டு. அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. பாருங்க, என்னது இது? ஸ்வஸ்திக். ஸ்வஸ்திக் சைன். இந்த ஸ்வஸ்திக் சைன் வந்து அவங்க புது வீடு வாங்கினாலும் சரி, இல்லாட்டி ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் அவங்க என்ன செய்வாங்க? அதை அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த காரியத்தை என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டாச்சுன்னா அது 4 முனைக்குள்ளே ஒரு பவர் என்னது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதை எனக்கு அதுவும் தெரியாது. ஆனால் இது ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஹீப்ரூ அல்ஃபபெட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அல்ஃபபெட் ஆஃப் ஹீப்ரூ. ஹீப்ரூனுடைய முதல் அல்ஃபபெட். இது வந்து அப்படி ரெக்டாங்குலரில் நம்ம என்ன செஞ்சு போட்டிருக்கிறோம். அதை லைட்டாக கர்வ் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து நான் கர்வ் பண்ணி போடுறேன். மேலே உள்ள கர்வு, கீழே உள்ள கர்வ், இதை வந்து ஆலஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது? ஆலஃப். ஆலஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஆலஃப்ங்கிற எழுத்து வந்து இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பவர் அண்ட் லீடர். இந்த மீனிங் வரும். சில எழுத்துக்கு வந்து 2-3 மீனிங் வரும், சிலதுக்கு 4 மீனிங் வரும். மீனிங் அடிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு இடத்துக்கு தகுந்தவரை நம்ம இந்த மீனிங் என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கிடணும். இப்போது இந்த ஆலஃப்ங்கிறது ஆக்சுவலி நம்ம நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் வந்து அதை என்ன செய்வாங்க? அதை ஸ்வஸ்திகா என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. பட் தே டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஆனால் நம்ம இப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஒரு நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்றும் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் சொல்ல முடியல அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் கோலம் போடுவாங்க. கோலம் போடும்போது நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம். இப்படி கோலம் போடுறீங்க, இது என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஏசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் என்ன செய்யலாம்? எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த ஆலஃப் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து இது பவர் இண்டிகேட் பண்ணுது. அதே சமயம் லீடர் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் என்ன செய்யும்? இண்டிகேட் பண்ணும். இந்த ஆலஃப்ல நல்லா பார்த்தீங்கன்னா ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் இந்த ஆலஃபை 3 பாகமாக என்ன செய்வாங்க? பிரிப்பாங்க. இது வந்து முதல் பாகம், இது வந்து 2வது பாகம், இது வந்து 3வது பாகம். இப்படி 3 பாகமாக இதை என்ன செய்வாங்க? பிரிப்பாங்க. இந்த கோடு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாகம் வந்து இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் அப்பர் யோத். அது என்ன சொல்லுவாங்க? அப்பர். அந்த கோட்டுக்கு மேலே இருக்கிறதுனால அது என்ன சொல்லுவாங்க? அப்பர் யோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வளைவு வந்து கோட்டுக்கு கீழே இருக்கிறதுனால இதை லோவர் யோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது? லோவர் யோத். இந்த அப்பர் யோத் அண்ட் லோவர் யோத் இதை இன்னும் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பர் யோத் வந்து அது பரலோக காரியத்தை குறிக்கும், லோவர் யோத் வந்து அது பூமிக்கு அடுத்தவைகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? இண்டி பண்ணுவாங்க. இந்த அப்பர் யோத் அண்ட் லோவர் யோத் இந்த 2 காரியம் இணைக்கிறது என்ன அப்படின்னா வாவ். இந்த 2 இணைக்கிறது என்னது? வாவ். நடுவில் கோடு வருது, அது என்னது? வாவ். இந்த வாவை நீங்கள் எடுத்துட்டீங்க. இந்த ஆலஃப்க்கு மீனிங் என்னது? பவர். ஆலஃப்க்கு மீனிங் என்னது? பவர்.
இந்த பவரில் இந்த ஆலஃப்ல இருந்து நீங்கள் வாவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பவர் இல்லை, பவர் என்ன செஞ்சிடும், முடிஞ்சு போயிடும். ஸோ எல்லாமே எதில் தான் அடங்கி இருக்குது, வாவில் தான் என்ன செய்யுது, அடங்கி இருக்குது. ஸோ இது வந்து ஆலஃப். ஆலஃப் வந்து இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஆஃப் ஹீப்ரூ. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட். இங்கே வந்து இவங்க அப்படி ரெக்டாங்குலர் ஷேப்பில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம லைட்டாக என்ன செய்ய வேண்டியிருக்கும், கர்வ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு சிலவங்க ரொம்ப ஸ்டைலிஷாக போடுவாங்க, இப்படி கர்வ் பண்ணி என்ன செய்வாங்க, போடுவாங்க. பார்த்துருக்கேன் நான் நிறைய இடத்துல நம்ம வீடுகளில் வந்து அந்த மாதிரி கர்வ் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட். இது உங்கள் மனசில் நான் இது நல்ல ஞாபகத்தில் வச்சுடுங்க. எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் சொன்னார்ல, நான் அல்ஃபாவும், அது கிரீக்கில் வந்து அல்ஃபாங்கிறது முதல் எழுத்து, ஓமேகாங்கிறது கடைசி எழுத்து. அது இங்கிலீஷில் சொல்ல போனால் ஐ எம் ஏ டு ஜெட் அப்படின்னு சொல்லி வரும். அதை ஹீப்ரூவில் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் என்னது, ஆலஃப். லாஸ்ட் ஆல்ஃபபெட் வந்து தாவ். அப்போ அதை கருத்து சொல்லும்போது ஐ எம் ஆலஃப் அண்ட் தாவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவர் யாரு, ஆலஃப். ஆலஃப் யாரை குறிக்குது, அவர் கிளைம் பண்ணுறாருல, ஐ எம் அல்ஃபா அப்படின்னு, ஐ எம் ஆலஃப் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் தான் ஆலஃப். அப்போ ஆலஃபை பார்த்தா அங்கே யாரை பார்க்கணும், நம்ம கர்த்தரை பார்க்கணும். கரெக்ட் தானே, கர்த்தர் அங்கே தெரிவார். இப்போ பாருங்க, யோதுக்குள்ள நியூமரிக் வேல்யூ எத்தனை, நியூமரிக் வேல்யூ எத்தனை, யோது எத்தனாவது அல்ஃபபெட், 10வது 10th அல்ஃபபெட். ஸோ நம்பர் 10. அடுத்தது லோவர் யோத். யோத் வந்து எத்தனாவது அல்ஃபபெட், 10. வாவ் வந்து எத்தனாவது அல்ஃபபெட், 6. டோட்டல் எத்தனை ஆயிட்டு, 26. 26 வந்து அவங்க அந்த நம்பரை எப்படி எடுப்பாங்க, புனிதமான நம்பர் எடுப்பாங்க. அது ஏன்னா அது எந்த அந்த லக்கம் வந்து யாருடைய லக்கம், அது யெகோவாவுடைய லக்கம். கையை பார் ஆணியை பார் அப்படிங்கிறத கிமெட்ரியை போட்டோம் அப்படின்னா அதில் என்ன வருது, நம்பர் 26 வரும். ஸோ அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த 26 வந்து இட்ஸ் எ பியோர் நம்பர் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப என்ன செய்வாங்க, அதை கௌரவப்படுத்துவாங்க. ஸோ வென் காட் சேஸ் தட் ஐ எம் ஆல்ஃபா, ஐ எம் ஆலஃப், அப்போ உண்மையிலே அவர் யார் தான், ஆலஃப் தான். அவர் யாரு, ஆலஃப். ஐ எம் தாவ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அவர் யார் தான், தாவ். அதனால தான் அவர் சிலுவையில் போகக்கூடிய நேரம் என்ன செஞ்சது, வந்துச்சு. பாருங்க, இந்த ஆலஃப்ல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். இந்த ஆலஃப் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட். இது எத்தனை ஆல்ஃபபெட், ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட். எழுதிக்கிடுங்க. எழுதிச்சா. அடுத்தது நம்ம இதையும் நம்ம அடிக்கடி நம்ம எல்லா இடங்களையும் நம்ம பார்ப்போம். நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் வந்து இதை அதிகமாக என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. என்னது திருசுல், 3 கூறு இருக்குல்ல, 3 ஆயுதம், 3 கூறுல ஆயுதம்ல, அதனால இது என்னது, திருசுல் பார்த்துடுங்க. அவங்க புனிதமாக என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, நட்டு வச்சுருப்பாங்க. இது என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாத, என்னது அது எங்கள் கடவுளுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. பட் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. பாருங்கள், இந்த இது வந்து ஒரு ஹீப்ரூ ஆல்ஃபபெட். இந்த ஹீப்ரூ ஆல்ஃபபெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை இப்படி எழுதுவாங்க பார்த்துருங்க. இது வந்து இதை ஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது, ஷீன். ஷீன் அப்படின்னா நிறைய மீனிங் வரும். ஒரு மீனிங் வந்து டீத், டீத்துங்கிற மீனிங். பல்லுக்கும் என்னதான் சொல்லுவாங்க, ஷீன். டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் என்னது தான், ஷீன். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, வாசிங்க ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:1. 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் யார், தமிழ்ல அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு, சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு. இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஐ எம் த ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு எழுச்சி வரும். இஸ் ஆல்மைட்டி காட், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாத்தையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிற அந்த உணர்வை நம்ம அதில் பார்க்கலாம். ஆனால் ஹீப்ரூ வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த வேர்டுக்கும் சம்பந்தமே என்ன செய்யாது, வராது. ஹீப்ரூவில் வந்து
கர்த்தர் தன்னுடைய பேரை வெளிப்படுத்தும் போது அவர் சொல்றாரு, ஐ எம் எல் ஷடாய் அப்படின்னு சொல்லுவார். நீங்க பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பேர் என்னது? எல் ஷடாய் அப்படின்னு சொல்லுவார். எல் ஷடாய் அப்படின்னா, ஏல் அப்படின்னா தேவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷடாய் அப்படின்னா, ஷாட் அப்படின்னா மார்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷடாய் அப்படின்னா 2 மார்புடையவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூற்றி வளர்த்துவது போல் நான் உங்களை, ஒரு தாய் தேற்றுவது போல் உங்களை நான் என்ன செய்வேன்? தேற்றுவேன். அது சொல்லக்கூடிய நபர் யாரு? எல் ஷடாய். தேவன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இப்போ இந்த எல் ஷடாய்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் சர்வ வல்லமையுடைய அர்த்தத்தையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க, பக்கத்துல என்ன செய்யாது? வராது. ஆனா நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம், என்னது? சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னைக்கு கர்த்தர் தன்னுடைய பேரை எல் ஷடாய்ன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொன்னாரோ, he was transformed. அவன் என்ன ஆயிட்டான்? மறுரூபமாயிட்டான். செத்து போன சரீரத்துக்கு உயிர் வந்துட்டு, செத்து போன சாராளுடைய கர்ப்பத்துக்கு உயிர் வந்துட்டு. பாருங்க, அந்த எல் ஷடாய் அப்படிங்கிற வார்த்தையில there is most powerful power. அதில் ஒரு பெரிய பவர்ஃபுல் பவர் என்ன செய்யுது? அந்த நாமத்துக்குள்ள என்ன செய்ய அடங்கியிருக்கு? இட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அஸ். அது நம்மளை என்ன செய்யும்? மறுரூபப்படுத்தும். அப்புறம் மறுரூபமாயிட்டான்ல, ஒரே நிமிடத்தில் என்ன செய்யிட்டான்? மறுரூபமாயிட்டான். அப்போ இந்த எல் ஷடாய்ங்கிற வார்த்தை, இந்த யூத ஜனங்கள் வந்து ஷின் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தாலே அது என்ன செய்வாங்க? எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? அவங்களுக்கு குறிக்கும். அவங்க வீட்டு நிலைக்கால்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷின் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. என்ன வரைஞ்சி வச்சுருப்பாங்க? ஷின். இன்னைக்கு நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் வந்து இதை போட்டிருப்பாங்க, ஆனால் இதை மீது ஒரு இது வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? லாடம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லாடத்தை போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்கு போட்டிருக்காங்க தெரியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா ஷின் வச்சுருப்பாங்க. அது யாரை குறிக்குது? எல் ஷடாய் தேவன் என்ன செய்யும் குறிக்கும். அதுக்காக அவங்க என்ன செய்வாங்க? ஷின் போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க லாடத்தை தூக்கி என்ன செஞ்சாச்சு? வச்சாச்சு. அதுவும் என்ன ஷேப்பில் தான் இருக்குது? அதே ஷேப்பில் தான் என்ன செய்யும்? இருக்கும். பாருங்க, இந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு இவங்க எல்லாத்துக்குமே கர்த்தர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தும் போது எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினார். ஆனால் மோசேட்ட வரும்போது கர்த்தர் என்ன சொன்னார்? நான் யெகோவா அப்படின்னு சொல்லிட்டார். யெகோவான்னு சொன்ன பிறகு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவர் எப்படி கூப்பிடுறோம்? யெகோவான்னு சொல்லி தான் கூப்பிடுறோம். அதுக்காக எல் ஷடாய் தேவனை மறந்துட்டோமா? அந்த பேரை மறந்துட்டோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்துட்டாங்களா அந்த பேரை? இல்லை. ஆசாரியர்கள் இப்பவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய கரங்களை 2 கரத்தையும் என்ன செய்வாங்கன்னா இப்படி சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சு இஸ்ரவேல் பிரஜைகளை என்ன செய்வாங்கன்னா ஆசீர்வதிப்பாங்க. என்னாகுமோ 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் அவங்க அந்த ஆரோனிக் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அந்த பிளெஸ்ஸிங்கை கூறி அவங்க என்ன செய்வாங்க? பிரஜைகளை என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. இந்த மாதிரி கரங்களை என்ன செய்வாங்க? சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த சேர்த்து வச்ச இந்த கரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுல டபிள்யூ மீதி தெரியுதா? மேலே டபிள்யூ மீதி இருக்கும். இந்த டபிள்யூ வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஷின்னை குறிக்குது. ஏன்ஷியன் ஹீப்ரூவில் ஷின் எப்படி எழுதுவாங்கன்னா டபிள்யூ தான் எழுதுவாங்க. 2 அந்த டபிள்யூ வந்து அந்த மாதிரி போடுவாங்க. இட்ஸ் தட் இஸ் கால்ட் ஷின். அது யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எல் ஷடாய் தேவனை இண்டிகேட் பண்ணும். இப்போ ஷடாய், அதாவது எல் ஷடாய், ஷடாய்ங்கிறதுக்கு பாருங்க, நாங்கள் ஸ்பெல்லிங் எழுதுறேன். ஷடாய், இந்த ஷடாய் அப்படிங்கிற வார்த்தையில் 3 அல்பபெட் இருக்குது. ஒன்று எஸ்ஹெச், அதாவது ஷின். அடுத்த டி, அது டி என்ன சொல்லுவாங்கன்னா தாலத் அப்படின்னு சொல்லுவாங்க. தாலத். ஐ, அதாவது யோது. இந்த 3 அல்பபெட் சேர்ந்தது தான் ஷடாய். இப்போ பாருங்க, நான் கை எப்படி வச்சிருக்கிறேன். இந்த டபிள்யூ வந்து எதை குறிக்குது? ஷின்னை குறிக்குது. நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கேப் கிடைக்குது. இதுதான் என்னதுன்னா தாலத். இது என்ன சொல்லுவாங்க? தாலத். தாலத் அப்படின்னா வாசல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தாலத்னா என்ன அர்த்தம்? வாசல். தாலத்னா வாசல். கர்த்தர் சொன்னார்ல, ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷீப். நான் ஆடுகளுக்கு எப்படி இருக்கிறேன்? ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? நான் ஆடுகளுக்கு தாலத்தா இருக்கிறேன். நான் ஆடுகளுக்கு யாரு? நம்ம லேமடை பார்க்கும்போது சிஸ்டர் சொன்னாங்க, அதாவது கர்த்தர் லேமடா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஆடுகளுக்கு வாசல் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆடுகளுக்கு யாரு? தாலத்தா இருக்கிறேன். பாருங்க, ஷின், அடுத்தது தாலத், அடுத்தது இது என்னது? கை, யாது, யோது. இந்த 3 அல்பபெட் வர்றதுனால அது என்ன சொல்லுவாங்க? ஷடாய். எல் ஷடாய் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு என்ன செய்யும்? அந்த கையில் என்ன செஞ்சிடும்? வந்துடும். இந்த ஆரோனிக் பிளெஸ்ஸிங்கில் அந்த கரத்தை 2 கரத்தை இப்படி இணைச்சி அவங்க என்ன செய்வாங்க? பிளஸ் பண்ணுவாங்க. இந்நாள் வரைக்கும் அந்த பிளெஸ்ஸிங் அது அவங்க அதை அப்படி தான் செய்வாங்க. மேலே ஒரு துணி போட்டு விடுவாங்க, துளி போட்டு விடுவாங்க.
போட்டுட்டு தன்னுடைய 2 கரங்களையும் சேர்த்து வைத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா பிளஸ் பண்ணுவாங்க, ஜனங்கள் என்ன செய்வாங்க, பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்நாள் வரைக்கும் அந்த ஷின் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது யாரை இண்டிகேட் பண்ணுது? எல் ஷடாய் தேவனை என்ன செய்யும், இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த திருசூல் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆலயத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. என்னன்னு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு தெரியும் அது என்னது, அது யாரை ஷின் வந்து யாரை குறிக்குது, எல் ஷடாய் தேவனுக்கு. அவங்க அறியாமல் செய்கிறாங்க, ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம். அப்போ அடுத்த தடவை நீங்கள் இதை வச்சு நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம இதை வச்சு என்ன செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் வந்து என்னென்ன சிம்பால்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹீப்ரு கூட என்னதான் இருக்கும், கனெக்டடாக இருக்கும். இப்போ ரிஷிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை கையில் வச்சுருப்பாங்க. அவங்க தியானம் பண்ணும்போது அந்த கட்டை மேலே கை வச்சு அது என்னது ஒய் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக சொன்னாங்க. இந்த மாதிரி ஷேப்பில் என்ன செய்யும் இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. உட்காரும் போது அது மேலே என்ன செய்வாங்க, கை வைப்பாங்க. இதை பார்க்கும்போது என்ன சிம்பால், வாவ் சிம்பால். என்ன சிம்பால், வாவ். ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல இது என்னது, வாவ். ஆனால் அது அவங்களுக்கே என்ன செய்யலை, தெரியலை. பாருங்க, எல்லா சிருஷ்டிப்புலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாவ் சிம்பிளை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எல்லா கிரியேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாவ் சிம்பிள் நீ பார்க்கலாம். இப்போ மரத்தை வரைகிறீங்க, ட்ரீ. மரத்தை வரைகிற போது என்ன சிம்பிளோடு வரைகிறோம், இது என்னது, வாவ். வாவ் என்னது, ஆச்சரியத்தோடு சொன்ன வாவ், வாவ் தான் இருக்குது, வாவ். பாருங்க, கர்த்தர் எல்லா சிருஷ்டிப்புலையும் அந்த வாவ் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். மீன் எடுத்துக்கிடுங்க, மீனை தலைகளை பிடிச்சிங்கன்னா என்னது வரும், வாவ் சைன் தான் வரும். எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த வாவை என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது இந்த வாவ். பாருங்க, வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஷின் புரிஞ்சுக்கிட்டல, ஷின் புரிஞ்சதுல, இந்த மாதிரி இதுதான் ஷின்னுடைய சிம்பால். வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரி. போதும். பாருங்க, முதல் வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி என்ன செய்தார், சிருஷ்டித்தார். ஆதியில் யார் இருந்தார், தேவன் இருந்தார். இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்கோம், இன் த பிகினிங் காட். அதாவது ஆதியில் யார் இருந்தார், காட் இருந்தார். இப்போ காடுங்கிற வார்த்தைக்கு நீங்கள் மீனிங் பார்த்தீங்கன்னா வர்ஷிப்பபிள் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளை 4 பேர் சேர்ந்து வணங்கினாங்கன்னா அந்த பொருள் அவங்களுக்கு என்னதான் மாறிடும், காடாக மாறிடும். ஒரு கல் இருக்குது, அந்த கல் 5-6 பேர் சேர்ந்து வணங்கினாங்கன்னா அந்த கல் அவங்களுக்காக என்னதாயிட்டு, காட் ஆயிட்டு. ஒரு மனிதன் ஒரு 10 பேர் சேர்ந்து வணங்கினாங்கன்னா அந்த மனிதன் அந்த 10 பேருக்கும் யாரு, காட். அப்போ இந்த பிகினிங் யாருமே அங்கே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் நிசப்தமாக இருக்குது, ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படல, தூதர்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே எம்டி. அந்த நேரத்தில் ஹவு கேன் ஹீ பி காட், அவர் எப்படி காடாக இருக்க முடியும்? அங்கே வணங்குறதுக்கு யாருமே இல்லையே. வணங்குறதுக்கு யாராவது இருந்தால் அவர் என்ன சொல்லுவாங்க, காடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீப்ரூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எலோஹிம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். என்ன பேர், எலோஹிம். எலோஹிம் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன், சுயமாக வியாபித்திருக்கிறவர், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன். அவர் இப்போ ஒரு மனிதன் இருக்கிறார், அந்த மனிதன் வந்து சுயமாக வியாபித்திருக்க முடியுமா, முடியாது. ஒரு கல் சுயமாக இருக்க முடியுமா, இருக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய தேவன் யாரு, ஹீ இஸ் எலோஹிம். அவர் காடுன்னு சொல்றதை விட அவரை நம்ம எப்படி கூப்பிடணும், ஹீ இஸ் எலோஹிம். அதாவது அண்ட சராசரிகளையும் படைத்த தேவன் யாரு, ஹீ இஸ் எலோஹிம். நம்மளுடைய தேவன் எலோஹிம். அதனால தான் இவர் எலியா சொல்வார், பாகால் எலோஹிமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் எலோஹிமானால் கர்த்தரை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. ஒரு சேலஞ்சிங், யார் எலோஹிம் பார்த்துடலாம். உடனே பலிபீடத்தை கேட்டாங்க, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள்லாம் நடனம் ஆடினாங்க, கூப்பாடு போட்டாங்க, சாயங்காலம் வரைக்கும் ஒன்றும் ரிசல்ட் வரல. பிகாஸ் ஹீ இஸ் நாட் எலோஹிம். எலோஹிம்குள்ள சேலஞ்சிங் அங்கே நடக்குது, யார் எலோஹிம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி.
ஆனா இவனுடைய நேரம், எலியாவுடைய நேரம் வரும்போது இவன் எல்லாத்தையும் செப் பண்ணிட்டு இவன் சொன்னா, கர்த்தாவே அக்கினினால் பதில் தாருமப்பா. அக்கினி வந்து இறங்கிச்சு பாருங்க. எலோஹிம் யாருங்கிறத அங்க உறுதிப்படுத்தி காமிச்சார். அப்போ எலோஹிம்ங்கிற வார்த்தையில there is something to it, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். இப்போ இதை நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். எலோஹிம்ங்கிற வார்த்தையை அநேக கோணத்தில் பேசுவாங்க. ஆனா இதை நம்ம டீகோட் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். டீகோட் பண்ணாம அதனுடைய மீனிங் நிறைய வரும். ஆனா டீகோட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ ஏல் அப்படின்னு சொன்னா என்னது? ஏல்னா யாரு? காட். ஏல்னா யாரு? காட். ஓ வந்து எதனுடைய உச்சரிப்பு? வாவ். வாவுனுடைய உச்சரிப்பை தான் நம்ம ஓன்னு சொல்லி சொல்றோம். வாவ். ஓகே. அடுத்தது ஹிம் அப்படின்னா லவுட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன நாய்ஸ்? ஹிம்க்கு என்ன அர்த்தம்? லவுட் நாய்ஸ், ஒரு பெரிய ஒரு சத்தம், லவுட் நாய்ஸ். இப்போ நல்லா பாருங்க, ஒரு பெரிய ஒரு சத்தம். இது யாருடைய சத்தம்? ஏலுடைய சத்தம். இது யாருடைய சத்தம்? ஏல். இது லவுட் நாய்ஸ் யாருடையது? ஏலுடையது. என்ன லவுட் நாய்ஸ்? என்ன லவுட் நாய்ஸ்? வாவ். அதை டீகோட் பண்ணீங்கன்னா எப்படிலாம் மீனிங் வருது பாருங்க. ஒரு பெரிய லவுட் நாய்ஸ். கர்த்தர் சொன்னார்ல, யோவான் 1:1 சொல்லியிருக்கு, இந்த பிகினிங், ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை. என்னது? சத்தம். ஆதியில என்ன இருந்தது? சவுண்ட் இருந்தது. ஒரு சத்தம் தான் இருந்துச்சு, ஒரு வாய்ஸ் இருந்துச்சு. இப்போ ஆனா நம்ம இங்க ஆதியாமத்தில் பார்க்கும்போது எலோஹிம் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாய்ஸ் இருந்ததா, எலோஹிம் இருந்ததா? ரெண்டுல கொஸ்டின் மார்க் போட்டு டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா there was voice. அங்க என்ன இருந்துச்சு? சத்தம் இருந்தது. என்ன சத்தம்? it was a loud noise. Whose loud noise? That was God's loud noise. ஏலுடைய சத்தம். என்ன சத்தம்? வாவ். அதாவது நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் ஓம் அப்படிங்கிற சத்தம் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளவு பக்கத்தில் வந்துட்டாங்க பார்த்தீங்களா? ஆனா அது ஓம்ங்கிற சத்தம் இல்லை, அது என்ன சத்தம்? வாவ் அப்படிங்கிற சத்தம். ஹீப்ரூ ஆல்பபெட்ஸ் அதில் வரும், இல்லாமல் இருக்கவே செய்யாது. வாவ்ங்கிற ஒரு சத்தம். இந்த சத்தம் இது யாருடைய சத்தம்? இந்த வாவ், இட் இஸ் காட்ஸ். அதனால தான் சொன்னேன், வாவ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு புரிஞ்சுட்டு. வாவ் தான், அதுக்குள்ள தான் ஹீலிங் இருக்குது, அதுக்குள்ள தான் சால்வேஷன் இருக்குது. அந்த வாவ் உங்களுக்குள்ள, அந்த தேவனுடைய சத்தம் உங்களுக்குள்ள இறங்கிட்டு அப்படின்னா நீங்க நடமாடும் ஒரு ஆலயம். அதாவது நம்ம ஒரு குட்டி எலோஹிமா என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். நம்ம யாரு? ஒரு குட்டி எலோஹிம். மனிதனுடைய பிள்ளை யாரு? ஒரு மனுஷன் தான். கழுதனுடைய பிள்ளை கழுத. எலோஹிமினுடைய பிள்ளைகள் எலோஹிம். அப்போ நம்ம குட்டி எலோஹிமா என்ன செய்வோம்? மாறிடுவோம். பார்த்துடுங்க, கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார்ல, பார் நான் உன்னை பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இதுல தமிழ்ல தேவன் எழுதி இருக்குது. ஹீப்ரூ நீங்க பாத்தீங்கன்னா நான் உன்னை எலோஹிமா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இவனுக்குள்ள அந்த சத்தம் வந்து என்ன செஞ்சுட்டு இறங்கிட்டு. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். என்னோட கர்த்தர் சொப்பனத்திலையும் பேச மாட்டேங்கிறாரு, தரிசனத்திலையும் பேச மாட்டேங்கிறார், ஊரின் துமி மூலமாகவும் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில போனான். ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீட்ட போய் என்னை இன்ன நேரம் எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அங்க இவ கதர்றா, நீ சவுலாச்சே, என்னை மோசம் போக்கிட்டேரே அப்படின்னு சொல்லி, நீ பார்க்கறத மட்டும் சொல்லு. அவன் என்ன சொன்ன அப்படின்னா, தேவர்கள் பூமியிலிருந்து எந்திரிச்சு வருகிறது நான் என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு பதிலாக எலோஹிம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். எலோஹிம் எழுந்து எந்திரித்து வருகிறத நான் பார்க்கிறேன். சரி, ரூபம் எப்படி இருக்குது? ரூபத்தெல்லாம் பார்த்த உடனே அது யாருடைய ரூபம்? சாமுவேலுடைய ரூபம். சாமுவேல் என்னதான் மாறிட்டான்? எலோஹிமா என்ன செஞ்சுட்டான்? மாறிட்டான். அதனால தான் எந்திரிச்ச பிறகு சொன்னான், நாளைக்கு நீனும் உன் பிள்ளையின் நேரத்தில் என் கூட இருப்பீங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்னான். அவன் சொன்ன காரியம் ஒன்னாவது கீழே விழுந்துச்சா பூமியில்? பைபிள் சொல்லுது ஒரு வார்த்தை கூட பூமியில் விழலை. ஏன்? ஹீ வாஸ் அ ஸ்மால் எலோஹிம். அந்த வாவ் நமக்குள்ள இறங்கிட்டேன்னா தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள். தேவனுடைய வார்த்தை என்னது? தேவனுடைய சத்தம் என்னது? வாவ். தேவனுடைய சத்தமாகிய வாவை பெற்றவர்கள் யாரா மாறிடுவாங்களா? தேவர்கள் என்னது? எலோஹிமா என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. அந்த வாவுங்கிற சத்தத்தை நீங்க பெற்றுட்டீங்க அப்படின்னா யூ வில் பி எலோஹிம். நீங்க புறா வரட்டும்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? புறா வரணும். கர்த்தர் சொன்ன மழையை பார்த்து இங்க இருந்து சமுத்திரத்தில் விழு அப்படின்னு சொன்ன அந்த மழை அப்படியே என்ன செய்யணும்? சில சொல்லுவாங்க அது கொஞ்சமா கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே மழை அப்படியே எந்திரிச்சு போய் என்ன செய்யணும்? சமுத்திரத்தில்
விழணும். அந்த மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கி நீ அங்கே சமுத்திரத்தை விழு அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யணும்? விழணும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் செருபாபேல் பார்த்து சொன்னார், மலையே நீ செருபாபேலுக்கு முன்பதாக என்னவாய்? சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவானே அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, இந்த மலையை பெயர்க்கக்கூடிய காரியம். ஆனால் செருபாபேலுடைய நாட்களில் அவன் மலையை பெயர்த்தானா? இல்லை. யாருடைய காலத்தில் நடக்கல. ஆனால் இது நம்ம காலத்தில் என்ன செய்யணும்? நடக்கணும். எப்போ அந்த எலோகிமா நீங்க மாறும்போது, குட்டி எலோகிமா மாறும்போது நீங்க என்ன செய்வீங்க? அந்த காரியங்களை என்ன செய்வீங்க? செய்வீங்க. பாருங்க, இந்த வாவ் இது தேவனுடைய சத்தம். நீங்க இதுல சங்கீதம் 29ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. எல்லாமே அந்த சத்தத்தை பற்றி கொடுத்துருக்குது. அந்த சத்தம் என்ன செய்யும், சத்தத்தினால என்னென்ன காரியம் நடக்கும், இது எல்லாத்தையும் நீங்க அதில் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறோம் பெத். அடுத்தது என்னது? பெத். பெத்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். பெத்னா என்னது? பெத்னா சத்தமாக சொல்லுங்க, நாம டெஸ்ட் வைக்கல, மார்க் கிடையாதுங்க. பெத்னா என்னது? வீடு. பெத்னா வீடு. ஓகே. இந்த பெத் எழுதக்கூடிய விதம் எப்படின்னா, ஒரு பாக்ஸ் மீது இப்படி எழுதணும், அவ்வளோதான். ஒரு பாக்ஸ் மீது போடணும். ஒரு பாக்ஸ் ஒரு பெரிய பாக்ஸை நம்ம நெட்டுக்குத்துல அப்படி வேர்ட்டிக்கலை நிற்க வச்சோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஷேப்பில் என்ன செய்யும்? இருக்கும். அதுதான் பெத். பெத் இது 2வது அல்ஃபபெட், இது செகண்ட் அல்ஃபபெட். ஓகே. அடுத்தது புரிஞ்சுதுல? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஹீப்ரூவில் டிஃபரன்ஷியேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சில இப்போ அல்ஃபபெட் பார்க்கும்போது ரெண்டும் சேமாக இருக்கும். என்னடா ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி இருக்குது, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு நம்மளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. நம்ம இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷன் நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இது என்னது? பெத். அது என்ன சொல்லுவாங்க? பெத். பெத்னா என்னது? வீடு, ஹவுஸ். இதே மாதிரி சின்னதாக எழுதுனீங்கன்னா, அதாவது இந்த பாக்ஸினுடைய மூடி மீதி, மூடி எப்படி இருக்கும்? சின்னதாக தானே இருக்கும். இது சின்ன சைஸில் நீங்கள் எழுதுனீங்கன்னா திஸ் இஸ் கால் நூன். இது என்ன சொல்லுவாங்க? நூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நூன், ரைட்? நூன். இப்போ இந்த நூன் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பைபிளில்? நூனின் குமாரனாகிய யோசுவா. யோசுவனுடைய ஒரிஜினல் பேரும் இயேசு கிறிஸ்துனுடைய பேர் தான். யெகோஷுவா தான் அவனுடைய பேரும். நீங்கள் வேணா அந்த என்னாகமோ 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமோ 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்பர்ஸ் 13:16. இங்கிலீஷில் படிங்க. இங்கிலீஷில் தமிழில் யோசுவான்னு தான் கொடுத்துருக்கோம். அதில் These are the names of the men. ஹோசியா. அவன் பேர் என்னதான் மாத்திட்டான்? ஜெஹோ. அதாவது ஜேங்கிறது கிடையாது, அது என்ன சொல்லணும்? ஒய்ங்கிற சமம். அதாவது யெகோஷுவான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான்? மாத்திட்டான். அப்போ இந்த யெகோஷுவா, ஜோஷுவானுடைய பேரும் இயேசு கிறிஸ்துனுடைய பேரும் எத்தனை தான்? ஒரே பேர் தான். பார்த்துடுங்க. சரி, இப்போ நூனின் குமாரனாகிய யோசுவா. இப்போ நூன் அப்படின்னா அதுக்கு மீனிங் லைஃப். அதுக்கு மீனிங் என்னது? லைஃப், சீடு, விதை, அதுக்கு ஒரு மீன். இந்த 3 இன்னும் நிறைய மீனிங் வரும். இந்த 3 மீனிங் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இப்போதைக்கு நமக்கு அந்த 3 மீனிங் போதும். நூன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மீனிங் லைஃப், ஃபிஷ் அண்ட் சீட். இப்போ இந்த நூன் இதுலேயும் 3 எழுத்து அடங்கியிருக்கு பாருங்க. ஒன்று என், அடுத்தது யூ, அடுத்தது என். அதாவது நூன், வாவ், நூன். இந்த 3 எழுத்து சேர்ந்தது என்னது? நூன். இந்த நூன்ல இருந்தும், இந்த நூன் என்னது? லைஃப். நூன் என்னது? லைஃப். இந்த லைஃப்ல இருந்து நீங்க வாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா லைஃப் இல்லை. அவன் ஆலஃப்ல இருந்து நீங்க வாவ் எடுத்தீங்கன்னா பவர் கிடையாது. நூன்ல இருந்து நீங்க வாவ் எடுத்துட்டீங்கன்னா லைஃப் இல்லை. அப்போ எல்லாமே எதுல தான் அடங்கியிருக்குது? வாவ்ல தான் அடங்கியிருக்கு. அதனால தான் வாவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அ சவுண்ட், தட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் காட். அந்த சத்தம் எல்லா வார்த்தையிலும் என்ன செய்யும்? இருக்கும். அதனால தான் சில நீங்கள் பாடி பார்த்துட்டே அதை மெடிடேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கருத்து கொண்டு போவார். அது உங்களோடு பேசும், அது உங்களுக்கு காமிக்கும் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். இந்த பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும், ஒவ்வொரு அல்ஃபபெட்லேயும்
வாவுங்கிற சவுண்ட் இருக்குது. இது யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தம் ஒரு எழுத்துக்குள்ள இருக்குமானால் அதுக்குள்ள என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். அதுக்குள்ள என்ன இருக்கணும்? லைஃப் இருக்கணும். அப்போ சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு அல்பபெட்லையும் என்ன இருக்குது? லைஃப் இருக்குது. பாருங்க, இந்த நூன் வந்து அதுக்கு லைஃப்ங்கிற அர்த்தம். இந்த வாவ் எடுத்தோன்னா நூனில் அதுக்கு லைஃப் இல்லை. அதே மாதிரி நூனின் குமாரனாகிய யெகோஷுவா, இதுலையும் இந்த ஓ வந்து என்னது? வாவ். இதுலையும் நீங்கள் வாவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, வாவை எடுத்துட்டீங்கன்னா என்னதான் வரும்? யாஷுவான்னு வரும். நீங்கள் ஓவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயும் என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. ஓ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இதில் வாவ் என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, இது வந்து பெத். அடுத்தது என்னது? நூன். அடுத்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். இதே நூனுக்குள்ள அடுத்த டிஃப்ரென்ஸ், இந்த நூனை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா லைட்டாக பெண்ட் பண்ண போகிறேன். இந்த நூனை என்ன செய்ய போகிறேன்? பெண்ட் பண்ணுறேன். எப்படி பெண்ட்? மத்தியில் எப்படி ஒரு பெண்ட் பண்ணிட்டேன். அப்படி கை வச்சு வளைச்சா எப்படி இருக்கும்? அதுமாரி நான் என்ன செஞ்சுட்டேன்? அதை வளைச்சிட்டேன். நூனை வளைச்சிருக்கிறேன். வளைச்சிட்டு இதுக்கு மேலே நான் இப்படி ஒரு ஜைன் போட்டேன் அப்படின்னா, இதுக்கு மேலே நான் என்ன போட்டிருக்கிறேன்? ஜைன். இந்த நூனை நான் வளைச்சு அதுக்கு மேலே நான் என்ன போடுறேன்? ஜைனு போடுறேன். ஜைனு போட்டால் இதுக்கு இதனுடைய உச்சரிப்பு வந்து சாடே. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? சாடே. இந்த டிஎஸ் வந்து இட்ஸ் அப்படிங்கிற சவுண்ட் வரணும். சாடே அப்படின்னு சொல்லி வரணும். சாடே அப்படின்னு சொல்லி வரும். இட்ஸ் சவுண்ட் வரும். சாடே. ரைட். ஸோ பெத், இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்க. பெத், நூன். இந்த நூனை லைட்டாக வளைச்சு மேலே ஜைன் போட்டாச்சுன்னா என்னது? சாடே. ரைட். புரிஞ்சுதுல? ஓகே. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், இது என்னது? என்னது? எல்லாரும் சத்தமாக சொல்லலாம். ஷின். இந்த ஷின்னில் வந்து நான் வெறும் அந்த ஷின் மட்டும் வரைஞ்சி காமிச்சேன். ஆனால் ஆக்சுவலி இதில் என்ன வரும்னா, மேலே இதில் ஒரு புள்ளி வரும். இதில் என்ன வரும்? ஒரு புள்ளி. ரைட் சைடில் புள்ளி வந்துச்சுன்னா ஷின் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு என்ன செய்யும்? வரும். ஷீன் அப்படின்னு சொல்லி உச்சரிப்பு. இந்த புள்ளி நான் அந்த ஷீனில் இந்த சைடு போட்டு லெஃப்ட் சைடில் நான் வச்சேன் அப்படின்னா அது உச்சரிப்பு வந்து சின் அப்படிங்கிற உச்சரிப்பு வந்துடும். சின். இது வந்து ஷீன், இது வந்து என்னது? சின். இதுக்கு மீனிங் வந்து தான், முள். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? முள் அப்படின்னு சொல்லுவாங்க. தான், சின். இதனுடைய உச்சரிப்பு, இதனுடைய ஸ்பெல்லிங், இதனுடைய இது வந்து எஸ்ஹெச் அப்படிங்கிற உச்சரிப்பு வரும். ஷ அப்படிங்கிற உச்சரிப்பு வரும். இதனுடைய உச்சரிப்பு வந்து ஒன்லி எஸ், எஸ்ங்கிற உச்சரிப்பு வரும். இதே மாதிரி இன்னொரு உச்சரிப்பு எஸ்ஸுக்கு உண்டு. அது வந்து அதனுடைய எழுத்து வந்து இப்படி எழுதுவாங்க. கொக்கி மீது இப்படி போடுவாங்க. கொக்கி மீது போடுவாங்க. இதனுடைய உச்சரிப்பு வந்து சாமேக். சாமேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமேக் அப்படின்னா லேயிங் ஹேண்ட்ஸ், கைகளை வைத்தல். கையை என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். கை வைத்தல் தான் என்ன சொல்லுவாங்க? சாமேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு காரிய நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மீனிங் வேணும். பைபிளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மீனிங் உங்களுக்கு தெரியல, மீனிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்ன செய்யணும்னா ஹீப்ரூவில் அந்த வேர்ட், அந்த அல்ஃபபெட், அந்த வேர்ட் அல்லாட்டி அந்த அல்ஃபபெட் எந்த இடத்துல ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆகுதோ, முதல்ல எந்த இடத்துல அந்த வார்த்தை வருதோ, இப்போ உதாரணமாக இப்போ சாமைக்கே எடுத்துக்கிடுங்க. இல்லாட்டி ஆஃபரிங் அப்படிங்கிற வார்த்தை, ஆஃபரிங்க்கு வந்து தெருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெருமாங்கிற வார்த்தைக்கு என்ன மகத்துவம் இருக்குது? ஒய் இப்போ நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ், இந்து, முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஆஃபரிங் போடுறாங்க அவங்கவுங்க தெய்வத்திற்கு, இவங்களுக்கு நம்மளும் ஆஃபரிங் போடுறோம். அப்போ இதில் வித்தியாசம் என்ன? ஆஃபரிங்கில் அப்படி என்ன வித்தியாசம்? அப்போ இந்த தெருமா அப்படிங்கிற அந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய மகிமை உங்களுக்கு என்ன செய்ய பார்க்க முடியும். இந்த தெருமா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாத்ராம 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். அதனுடைய மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாட் இஸ் த ஆக்சுவல் மீனிங் ஆஃப் தெருமா? தெருமான என்ன அப்படிங்கிற மீனிங் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இப்போ சாமேக்குன்னு எடுத்தாச்சுன்னா இதுக்கு நம்ம மீனிங் சொல்கிறோம். என்ன மீனிங்? லேயிங் ஹேண்ட்ஸ். ஷின் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னது? மீனிங் வந்து டீத். ஆனால் ஆவிக்குரிய மீனிங் என்னது? எல்ஷடை தேவன் என்ன செய்தது குறிக்குது. அப்போ இந்த ஷின்கிற எழுத்து ஃபர்ஸ்ட் எங்கே ரக்கராதோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மீனிங் கிடச்சிடும். ஷின் என்னது அப்படின்னு சொல்லி. இப்படி சாமேக் அப்படின்னா லேயிங் ஹேண்ட்ஸ், அது என்ன செய்யறது? அதுக்கு மீனிங் என்னது? கைகளை வைத்தல். இது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வந்து எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா நம்ம ஆடுகள் மேலே
பலிக்காக பாவ நிவாரணத்துக்காக ஆடுகளை கொண்டு வரும்போது ஆசாரியன் அது மேலே கை வைக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க? சாமேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடுகள் மேல் கை வைத்தல் அதுதான் என்னது? சாமேக். இன்னைக்கு நம்ம ஜீவ பலியை நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய கரம் நம்ம மேலே என்ன செய்யணும்? அமரணும். அதுதான் என்னது? சாமேக். அதுதான் என்னது? சாமேக். பாருங்க, இப்படி இந்த சாமேக்குடைய உச்சரிப்பும் எஸ்னுடைய உச்சரிப்பு தான் என்ன செய்யும்? வரும். சாமேக்குடைய உச்சரிப்பு என்ன? எஸ் அப்படிங்கிற உச்சரிப்பு. இந்த ரெண்டையும் எழுதிக்கிடுங்க.